ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு மர்ம நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. வனிதா, உனக்கு ஃபோன். ஹலோ, வனிதா ஸ்பீக்கிங். குரலா இது? ஸ்பீக்கிங்னு சொல்லாத, கொஞ்சிங்னு சொல்லு. ஹாய் சிவா, எப்போ வந்த? காலையில் 8 மணிக்கு. உன் ஆஃபீஸ் நம்பரை பிடிக்கிறதுக்குள்ளே என் விரல் அரை இன்ச்சு தேஞ்சே போச்சு. உன் மேஜைக்கு தனியாக ஒரு ஃபோன் வைக்க சொல்லக்கூடாதா? அது சரி, நான் எங்கள் மேனேஜர் வேலை தானே பார்க்குறேன், உத்தரவு போடுறதுக்கு. இங்கே என் டைப்ரைட்டருக்கு ரிப்பன் மாற்றணுன்னா கூட கெஞ்ச வேண்டி இருக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன் வேலையை விட்டுடுன்னு. யோசிக்கிறேன் கண்ணா. ஆமாம், நாளைக்கு தானே வர்றதா சொன்னீங்க சிவா? டெல்லியில் திடீர்னு குளிர் அதிகமாயிடுச்சா? உடனே உன் நினைப்பு வந்துச்சு. போங்கடா நீங்களும் உங்கள் மாநாடும்னு புறப்பட்டு வந்துட்டேன். பொய். காதலுக்கு பொய் அழகு தானே. குளிரில் கருத்துட்டிங்களா? நாக்கு மட்டும் மாறாமல் அப்படியே சிவப்பாக தான் இருக்குது. மற்ற பாகங்கள் எல்லாம் கொஞ்சம் கருத்து தான் இருக்கேன். ஒரு க்ரீம் இருக்குது, வாங்கி தர்றேன். ஒரே வாரத்தில் ஒரிஜினல் நிறம் வந்துடும். வாங்கி தந்தால் மட்டும் போதாது, பின்ன தடவியும் விடணும். ஆசை. என்ன செஞ்சிட்ருக்க? டைப் தான். ஒரு பேப்பர் எடுத்து, மதிப்பிற்குரிய மேனேஜர் ஐயா, எனக்கு திடீர்னு வயிற்று வலி ஏற்பட்டதால் உடனடியாக லீவில் செல்ல அனுமதிக்க வருகிறேன் அப்படின்னு எழுதி கடாசிட்டு புறப்பட்டு வந்துரு. எங்க? ஏன் ஆஃபீஸ்க்கு? உங்களுக்கு வேலை எதுவும் இல்லையா? உன்னை பார்க்குறத விட முக்கியமான வேலை வேறு எதுவும் இருக்க முடியுமா? எனக்கு என்ன பாஸ், யார்கிட்டையும் லீவு சொல்ல வேண்டியதில்லை. நீ வந்ததும் கார் எடுத்துக்கிட்டு புறப்படலாம். புறப்பட்டு ஃபுல்லாக பெட்ரோல் நிரப்பிக்கலாம். ரோடு போகிற வழி எல்லாம் எய்ம்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கலாம். போகிற இடமா முக்கியம், யார் கூட போகிறோங்கிறது தானே முக்கியம். கேட்க நல்லா தான் இருக்குது. புறப்பட்டு வர்றதுல என்ன சிக்கல்? பேனால இங்க் இல்லையா? சிவா, இன்னைக்குன்னு டைப் அடிக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய என் டேபிளில் இருக்குது. எப்படி புறப்படுறது? அதான் வயிற்று வலின்னு ஐடியா சொல்கிறேனே. ஒரு லோக்கல் ஃபோன் வந்ததும் திடீர்னு வயிற்று வலி வந்துருமான்னு கேட்டாருன்னா யாருக்கு தெரியும்? என் செஷனில் எல்லாருக்கும் தெரியும். 4 வருஷமாக வேலை தேடி இப்போ தான் கிடச்சிருக்கு சிவா. வேலையில் சேர்ந்து முழுசாக 1 மாதம் கூட முடியலை. இந்த பொய் அவசியமா? சரி, அதிகபட்சம் என்ன செய்வாங்க? வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. செய்யட்டுமே, நீ எதுக்காக கவலைப்படுற? நீ யாரு? மிஸ்ஸஸ் சிவாவாக போகிறவ. சிவா யாரு? ஒரு லீடிங் எக்ஸ்போர்ட் கம்பெனியே மேனேஜிங் டைரக்டர். அதுக்காக எனக்கு பிடிக்கல. 4 பேருக்கு பதில் சொல்லிக்கிட்டு மாத சம்பளம் வாங்குற உன் ஸ்டேட்டஸ் எனக்கு பிடிக்கல. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிவா. என்னென்னு? கல்யாணம் வரைக்கும் நான் வேலைக்கு போகிறேன்னு. சரி, தாலி கட்டுறதுக்கு கழுத்தை கொடுன்னு அதையாவது கொடுக்குறியா நீ? நான் மட்டும் முடிவெடுக்கிற விஷயமா? உங்கள் வீட்டில் எப்போ பேச போகிற? நீங்கள் என்னைக்கு எங்கள் அப்பா கிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லுங்கள். அதுக்கு முதல் நாள் நான் பேசுகிறேன். வந்துடுவேன். உங்கள் அப்பா மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவர்னு சொன்னியே, அங்கே தான் உதறுது. லவ் பண்ணுறப்போ உதறலையா? இல்லையே. ஏன் வனிதா, உங்கள் அப்பா ரிட்டையர் ஆகி வந்தப்போ ஏதாச்சும் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தாரா? இல்லையே. இப்படி ஏதாச்சும் ஜோக் அடிச்சு நழுவிடுவீங்களே. நழுவலா? சீரியஸாக சொல்லட்டுமா? நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு உன் வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பா கிட்ட பேசட்டுமா? நிஜமா? டபுள் நிஜம். சொன்னபடி நீ இன்னைக்கு ராத்திரியே உங்கள் அப்பா கிட்ட என்னை பற்றி ஒரு முன்னோட்டம் சொல்லி வச்சிடணும். சரியா? சரி. இப்போ புறப்பட்டு வரலையா? வேணா சிவா, என்னை பார்க்கணும்னு துடிப்பே இல்லையா? 15 நாளாச்சு. துடிப்பு இருக்கு, இப்போ வேணாம். பின்ன எப்போ? அதான் நாளைக்கு ஈவினிங் எங்கள் வீட்டில் பார்க்க போகிறோமே. அங்கே பர்சனலாக பேச முடியுமா? பர்சனலாக கொடுக்க முடியுமா? பர்சனலாக வாங்கிக்க முடியுமா? என்ன கொடுக்கணும், என்ன வாங்கணும்? உன் உதட்ட கேளு, பதில் சொல்லும். அப்போது இப்படி வச்சுக்கலாமா? எப்படி? நாளைக்கு உங்கள் அப்பா நம்ம காதலுக்கு சரி சொன்னதும் 2 பேரும் கோவிலுக்கு போகிறதா வேண்டுதல்னு சொல்லிட்டு என்னோட புறப்பட்டு வந்துரு. ஓகே? அப்பா சம்மதிச்சிடுவார்னு உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையா? யா. எனக்கு என்ன மேடம் குறைச்சல்? பொறுமை ஒன்று தான். இதுவே நேரில் நின்று சொல்லியிருந்தா தலையில் குட்டியிருப்பேன். வச்சிடவா சிவா, ப்ளீஸ். ரொம்ப நேரமாக குசுகுசுன்னு பேசிக்கிட்டு இருந்ததால் எல்லாரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நோ, நான் தானே ஃபோன் பண்ணேன். நானாக வைக்கிற வரைக்கும் நீ ஃபோனை வைக்கக்கூடாது. ப்ளீஸ் சிவா. அப்படின்னா ஒன்று கொடுத்துட்டு வை. ஐயோ, ஆஃபீஸில் எப்படி? அப்போ வாங்கிக்கிறியா? இச், ரொம்ப தான் திமிரு. வச்சிடுறேன், வச்சிடுறேன். பகுதி 2. மே கமின் டாக்டர்? வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்கள் டாக்டர். எனக்கு சொந்த ஊர் மெட்ராஸ். ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கேன். என் பேரை கேட்க வேணாம். வற்புறுத்தி கேட்டால் பொய்யான பேர் தான் சொல்லுவேன். கோயம்புத்தூருக்கு கம்பெனி வேலையாக வந்தேன். விசாரித்தேன். மனநோய் வைத்தியத்தில் டாக்டர் தம்புராஜ் தான் நம்பர் 1 டாக்டர்னு சொன்னாங்க. அதான் பார்க்க வந்திருக்கேன். மெட்ராஸில் என் முகத்தை தொலைச்சிட்டு எங்கேயும் போக முடியாது. ஒரு சைக்காட்ரிஸ்ட் வீட்டு வாசலில் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத யாராச்சும் பார்த்தா என்னை பற்றி தப்பாக நினைக்கலாம். ஸோ உங்களுக்கு அறிமுகம் இல்லாத என்கிட்ட கன்சல்ட் பண்ண வந்தீங்க. புரியுது. எதுக்கு கையை கட்டிக்கிட்டு இருக்கீங்க? ரிலாக்ஸ்டாக இருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசலாம். எதையும் மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை.
நீங்கள் ரகசியம் காப்பாற்றுவீங்களா டாக்டர்? நிச்சயமா. எனக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்தா பார்த்தா அவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை செய்யணும் மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுது. ரியலி? நிஜமாதான். ஏன் அப்படி? புரியலையே. அதுக்கு தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். இந்த மாதிரி எப்பயிலேருந்து உங்களுக்கு தோணுது? ஒரு வருஷமா? விவரமாக சொல்லுங்க. ஒரு அழகான பொண்ணை பார்க்குறீங்க, உடனே உங்ககிட்ட என்ன ரியாக்ஷன் ஏற்படுது? மனசில் திடீர்னு ஒரு கோபம் வரும், விரல் எல்லாம் நடுங்குது, டென்ஷன் ஆகுது. இந்த அழகு ஆபத்தானது, இந்த அழகான பொண்ணை அழிச்சிடுன்னு என் மனசில் யாரோ உத்தரவு கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு சில நிமிஷங்கள் இந்த மாதிரி என் எண்ணம் மனசில் நிலவுது. அப்புறம் தானா நான் நார்மல் ஆயிடுறேன். ச்சே, எதுக்காக இந்த பொண்ணை கொலை செய்ய நினச்சோம்னு என்னையே நான் கேட்டுக்கிறேன். எந்த அழகான பொண்ணை பார்த்தாலும் இந்த எண்ணம் ஏற்படுதா? இல்லை. சில சமயம் என் ஆஃபீஸில் 18 பெண்கள் வேலை பார்க்குறாங்க. அதில் 4-5 பேர் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களோட மணிக்கணக்கு பேசிக்கிட்டு இருக்கிற சந்தர்ப்பம் எல்லாம் இருந்தப்போ கூட எனக்கு அந்த ஃபீலிங் வரல. ஆனால் பஸ்ஸுகள், தியேட்டர்கள், இப்படி பொது இடங்களில் ஒரே ஒரு செகண்ட் பார்க்குற சில பொண்ணுங்க மேலே எனக்கு இந்த கொலவெறி ஏற்பட்டிருக்கு. அறிமுகமாகி நல்லா பழகிக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்களை பார்க்குறப்போ இந்த எண்ணம் ஏற்படுறதில்லைன்னு சொல்லலாமா? அப்படியும் சொல்லிட முடியாது சார். நான் குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு, காயத்ரின்னு பேர். அந்த பொண்ணு என்கிட்ட சகஜமாக பேசும், பழகும். ஒரு நாள் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நாங்கள் 2 பேரும் ஹைக்கூ கவிதைகள் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு மின்னல் அடித்த மாதிரி எனக்குள்ளே அந்த கொலை எண்ணம் வந்துடுச்சு. என்ன செஞ்சீங்க? இது வரைக்கும் இவளை அழிச்சிட்டு மொட்டையாக ஒரு வரி உத்தரவு குரல் தான் எனக்குள்ளே ஒலிக்கும். இந்த தடவை என் மூளைக்கு அந்த குரல் தொடர் உத்தரவே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி? இந்த காயத்ரி கிட்ட பேசிக்கிட்டே அவளை கைப்பிடி சுவர்கிட்ட அழைச்சிட்டு போ அப்படின்னு உத்தரவு கேட்டதும் நானும் அவகிட்ட வா, அங்கே நின்னும் பேசலான்னு அழைச்சிட்டு போனேன். அப்புறம் அடுத்து அவளோட 2 காலையும் திடீர்னு தூக்கி அவளை மொட்டை மாடியிலேருந்து கீழே தள்ளுன்னு அடுத்த உத்தரவும் கேட்டுது. கிட்டத்தட்ட அது அந்த உத்தரவுப்படி நான் செயல்படவே இருந்தேன். சில நல்ல வேலையா அவள் தப்பிச்சா. எப்படி? திடீர்னு அவளோட வாட்சை பார்த்துட்டு பதறி ரேடியோவில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி கேட்கணும்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டா. அவள் போகாமல் தாமதிச்சிருந்தா நான் நிச்சயமாக அந்த கொலையை செஞ்சுருப்பேன். எனக்குள்ளே ஒழிச்ச உத்தரவுப்படி அவள் உயிர் போயிருக்கும். வெறும் குரல் வழி மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதா கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆகிட்டு இருந்தது. இப்போது ஒரு எண்ணத்தோடு நிற்காம உத்தரவுகள் கிடைக்குது. என்னை திட்டம் போட சொல்லுது. இது என்னை எவ்வளவு தூரத்தில் கொண்டு போய் நிறுத்துமோன்னு பயமாக இருக்குது. நான் ஒரு டாக்டரை சந்திச்சாக வேண்டியது ரொம்ப அவசியம்னு உணர்ந்ததால் உங்ககிட்ட வந்தேன். என்னை கொலகாரனாக்கிடாமல் நீங்கள் தான் டாக்டர் காப்பாற்றணும். அந்த உத்தரவுகள்லேருந்து நீங்கள் தான் விடுதலை தரணும். ப்ளீஸ், எனக்கு எந்த நேரத்தில் என்னால் விபரீதம் நடக்குமோன்னு பயமாக இருக்குது. இதோ பாருங்கள் மிஸ்டர், உங்களை என்னால் குணப்படுத்த முடியும். ஆனால் நீங்கள் என்னை முழுசாக நம்பணும். நம்புகிறேன். உண்மையை மட்டும் பேசணும். சரி, உங்களை உண்மையாக எனக்கு அறிமுகப்படுத்திக்கணும். அதான் சொன்னேனே, மெட்ராஸில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு. எந்த கம்பெனி? என்ன வேலை? உங்கள் பேர் என்ன? இப்போ தானே சொன்னேன் உண்மை பேசணுன்னு. ரைட், என் பேர் நிரஞ்சன். நான் பாப்புலர் டயர்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன். கம்பெனி குவார்ட்டர்ஸ்லேயே தங்கியிருக்கேன். 17,000 சம்பளம். ஃபோன் இருக்குது சார். நிம்மதி மட்டும் இல்லை. ஏன்? இந்த குரல் தொந்தரவால தான். குவார்ட்டர்ஸில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? ஆமாம். சாப்பாடு எல்லாம் ஹோட்டலில் தான். உங்கள் குடும்பம் பற்றி சொல்லுங்கள். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. உங்கள் அப்பா அம்மா அவங்கள பற்றி கேட்காதீங்க, கோவம் வரும். ஏன்? அது வேணாம், விட்டுடுங்க. நோ, நீங்கள் சொல்லி ஆகணும் நிரஞ்சன். ஏன்னா அழகு மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி உங்கள் மனசில் எப்படி படிஞ்சதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உங்கள் நோயோட வேறு எனக்கு தெரியணும். அப்போ தான் சரியான வைத்தியம் செய்ய முடியும். மற்ற நோய்களை எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் பண்ணி பிளட் டெஸ்ட் செஞ்சு தெரிஞ்சுக்க முடியும். மனநோயோட காரணம் தெரிஞ்சுக்க நீங்கள் மனசில் உள்ள விருப்பு வெறுப்பு, கோபம், எரிச்சல் எல்லாத்தையும் சொல்லணும். என் எந்த கேள்விக்கும் பதில் சொன்னால் தான் நான் உங்களுக்கு உதவ முடியும். சொல்லுங்கள், ஏன் உங்கள் அப்பா அம்மாவை பற்றி கேட்டால் உங்களுக்கு கோவம் வருது? என்ன வெறுப்பு அவங்க மேலே? எனக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு அம்மாவும் அப்பாவும் உங்களுக்கு அமைஞ்சிருந்தா உங்களுக்கு கோவம் வரும். அப்படியா? சரி, உங்கள் அப்பா யார்? டெல்லியில் செக்ரட்டரியேட்டில் வேலை பார்க்குறாரு. இப்போவா முந்தியா? எங்கள் அப்பாவும் அம்மாவும் செத்து போய் 15 வருஷம் ஆச்சு. நான் சொல்கிறது பழைய கதை. அப்போ நாங்கள் டெல்லியில் இருந்தோம். நான் சின்ன பையன். ஒரே பையனா? ஆமாம். எங்கள் அம்மா அவ்வளவு அழகாக இருப்பாங்க. உலகத்திலேயே கேடுகட்ட ஜென்மம் ஒன்று இருந்தால் அது எங்கள் அம்மா தான். ஏன்? எங்கள் அம்மாவுக்கு பணத்து மேலே அவ்வளவு வெறி. எங்கள் அப்பாவுக்கு பதவி மேலே வெறி. எங்கள் அப்பா தன்னோட மேலதிகாரிகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பார்ட்டி கொடுப்பாரு. தண்ணி பார்ட்டி. அதில் எங்கள் அம்மாவும் கலந்துக்குவாங்க. எங்கள் அம்மா ஏற்கனவே நல்ல அழகு. இன்னும் எடுப்பா அலங்காரம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வர்ற அதிகாரிகள் பக்கத்தில் உரசி உட்காந்து அவங்களுக்கு சூடேற்றி ரூமுக்குள்ளே அழைச்சிட்டு போயிடுவாங்க. எங்கள் அப்பா சிகரெட் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு கண்டுக்காம.
அடுத்த வாரமே அப்பாவுக்கு ப்ரமோஷன் வரும். அம்மா இந்த நாகரிகமான விபச்சாரத்தை அதிகாரிகளோட நிறுத்தலை. பெரிய தொழிலதிபர்களையும் வளைச்சு போட்டா. வீட்டுக்கு நகைகள் வரும், கார் வரும், கத்த கத்தையாக பணம் வரும். எனக்கு முதல்ல விவரம் புரியலை. புரிய ஆரம்பித்ததும் நான் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் வெறுக்க ஆரம்பித்தேன். தன்னோட அழகையே முன்னேற்றத்திற்கான மூலதனமாக பயன்படுத்தின எங்கள் அம்மா கிட்ட இருந்து நான் விலக ஆரம்பித்தேன். அப்புறம் என் அம்மா செத்து போகணும்னு நான் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டதுண்டு டாக்டர். நம்புவீங்களா? நம்புகிறேன். ஒரு நாள் அம்மா சமயக்கட்டில் இருந்தப்போ நான் அங்கே போனேன். திடீர்னு அம்மா மூஞ்சில காரி துப்புனேன். பக்கத்தில் இருந்த கரண்டி எடுத்து அம்மா நெத்தியில் அடித்தேன். அம்மா கத்த ஆரம்பித்தாங்க. அம்மா நெத்தியிலேருந்து ரத்தம் வலிய ஆரம்பிச்சது. அந்த ரத்தத்தை பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. என்னை ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. எனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு பேசிக்கிட்டாங்க. அப்பா என் படுக்கைக்கு பக்கத்தில் படுத்திருந்தாரு. அப்போ நான் கிறுக்குத்தனமாக ஒரு காரியம் செஞ்சது கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன செஞ்சீங்க? படுக்கையை விட்டு எழுந்திரிச்சு தூங்கிக்கிட்டு இருந்த எங்கள் அப்பா மூஞ்சில ஒன்று கடிச்சேன். அவர் பதறி எழுந்திரிச்சு என் முதுகில் அடித்தார். போடா மாமா பையலேன்னு கத்துனேன். டாக்டர், நர்ஸ் எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. எனக்கு ஊசியை போட்டு தூங்க வச்சாங்க. அப்புறம் மறுநாள் அதிகாலையில் எனக்கு முழிப்பு வந்துச்சு. ஆஸ்பத்திரி பெட்ஷீட்டில் பேனாவால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் செத்து போன அப்புறம்தான் இந்த ஊருக்கு மறுபடியும் வருவேன்னு எழுதி வச்சுட்டு சத்தம் போடாமல் ஆஸ்பத்திரியை விட்டு வந்துட்டேன். வந்து ஏதோ ஒரு ரயில் பிடிச்சி புறப்பட்டுட்டேன். ரயிலில் ஒரு பெரியவர் நான் பசியாக இருக்கிறத பார்த்து எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அவர்கிட்ட எங்கள் அம்மாவும் அப்பாவும் செத்து போயிட்டாங்க, நான் அனாதைன்னு சொன்னேன். பெங்களூரில் என்னை அவர் ஒரு அனாத ஆசிரமத்தில் சேர்த்தாரு. அந்த ஆசிரமத்துக்காக நிறைய டொனேஷன் கொடுத்தவர் அவர். அதனால் உடனே அங்கே சேர்த்துக்கிட்டாங்க. இது எப்போ நடந்தது? அப்போ எனக்கு வயசு 10 வருஷம், நினைவில்லை. இப்போது 26. சரி, மேலே சொல்லுங்கள். நான் படித்தது வளர்ந்தது எல்லாம் பெங்களூரில், அந்த அனாத ஆசிரமத்தில் தான். மெட்ராஸில் இந்த வேலையில் சேர்ந்து 3 வருஷம் ஆகுது. என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் பெங்களூருக்கு என்னை வளர்த்த ஆசிரமத்துக்கு போயிடுவேன். நீங்கள் காலேஜில் படித்தப்போ இந்த ப்ராப்ளம் இல்லையே? இல்லை. மெட்ராஸ் வந்து தான், அதுவும் ஒரு வருஷமாக தான் இந்த உத்தரவு குரல்கள் மனசில் கேட்குது. அப்படி தானே? ஆமாம். அந்த குரல் யாரோட குரல்? எங்கள் அம்மாவோட குரல் டாக்டர். ஐசி, உங்கள் அம்மாவும் அப்பாவும் இறந்து போனதா சொன்னீங்களே, அவங்க எப்படி இறந்தாங்க? அது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? பேப்பரில் செய்தியாக படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். 2 பேருக்கும் ரொம்ப மோசமான முடிவுகள் டாக்டர். எப்படி? நான் ஓடி வந்ததும் எங்கள் அம்மா ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா கவலையே படலை. எங்கள் அம்மா மேற்கொண்டு தன்னோட தப்பான பாதையை தொடர விரும்பலை. ஆனால் எங்கள் அப்பா ஒரு பெரிய மனுஷங்கிட்ட 10,000 பணம் வாங்கிட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இனிமே தப்பு செய்ய விரும்பலைன்னு அம்மா கெஞ்சி இருக்காங்க. பெரிய பத்திரியா நீனு அப்பா அடிச்சிருக்காரு. இந்த சண்டையில் அம்மா அருவாள் மனையை எடுத்து அப்பா கழுத்தை சீவிட்டாங்க. அப்பா துடிதுடிச்சு செத்துட்டாரு. எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் காரணம் நான் அழகாக பிறந்து தொலைச்சதுதான்னு சொல்லிட்டு கொதிச்சிட்டு இருந்த எண்ணெய் சட்டியை தூக்கி தன் மூஞ்சியில் கொளுத்திக்கிட்டு கோரமாக துடிச்சு அவங்களும் செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் ஃபோட்டோவோட விவரமாக பத்திரிக்கையில் வந்தது. அதில் இவங்களோட ஒரே மகன் ஓடி போயிட்டான்னு கூட வந்துருந்துச்சு. ஆனால் அந்த மகன் நான் தான்னு நான் யார்கிட்டையும் சொல்லலை. உங்கள் அப்பாவும் அம்மாவும் செத்துப்போன அந்த செய்தி உங்களை பாதிச்சதா? வருத்தப்பட்டீங்களா? இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. அவங்க செஞ்ச தப்புக்கு 100 தடவை சாகணும். அந்த மரண செய்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன். கொஞ்சம் கூட அழலை. அது அன்னைக்கும் இன்னைக்கும் அவங்க மரணத்தை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறது இல்லையா? இல்லை. இப்போ கூட என் மனசில் எங்கள் அப்பா மேலேயோ எங்கள் அம்மா மேலேயோ கொஞ்சம் கூட பாசம் இல்லை. எப்படியோ உயிர் பிழைச்சி என் முன்னாடி வந்தால் நானே கொண்டுடுவேன். ரிலாக்ஸ் நிரஞ்சன். கோவையில் நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க? ஹோட்டல் வெல்வெட். நான் உங்களை ஸ்பெஷலாக அப்சர்வ் பண்ண விரும்புகிறேன். இந்த கிளினிக்குக்கு வெளியே உங்கள் பப்ளிக் பிஹேவியர்ஸ் பற்றி எனக்கு ஒரு பிக்சர் வேணும். எந்த ரூம்? எதுக்கு கேட்குறீங்க? ஈவினிங் 6 மணிக்கு நான் வர்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வாக் போகலாம். ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்லாம். சரி, 6 மணிக்கு ரெடியாக நான் இருப்பேன். டோன்ட் வரி. உங்கள் பிரச்சனையோட பின்னணி எனக்கு புரிஞ்சிடுச்சு. சரி பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர். உங்கள் ஃபீஸ்? நான் இன்னும் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கலையே. உங்கள் ஹிஸ்ட்ரி கேட்டிருக்கேன், அவ்வளவு தானே? அவசரம் இல்லை, மெதுவாக வாங்கிக்கிறேன். ஈவினிங் சந்திக்கலாம். சேர்ஃபுல்லாக இருங்க நிரஞ்சன். சரி டாக்டர். பகுதி 3. அப்பா, டிவியை கொஞ்சம் நேரம் அணைச்சிடட்டுமா? என்னம்மா விஷயம்? உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். பேச அதுக்கு டிவியை எதுக்கு அணைக்கணும்? பேச போகிறது முக்கியமான விஷயம். அப்போ அணைச்சிடு. அம்மா, நீங்களும் கொஞ்சம் இப்படி உட்காருங்க. என்னடி பீடிகை பலமாக இருக்கு? உட்காருங்களேன். சொல்கிறேன். சொல்லு. நேராக கேட்குறேன். என்னோட கல்யாணம் பற்றி நீங்கள் மனசில் என்ன யோசனை வச்சுருக்கீங்க? வனிதா, என்னாச்சு உனக்கு? கல்யாண வயசாச்சுப்பா. தயவு செஞ்சு அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறதா நினைக்காதீங்க.
நான் ஒருத்தரை மனசார நேசிக்கிறேன், அவரும் என்னை நேசிக்கிறாரு. ஓகே, நம்ம அப்பா அம்மா ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்க போகிறதில்லேன்னு நீயா முடிவுக்கு வந்துட்டியா? ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. ரொம்ப நாளைக்கு விஷயங்களை ரகசியமாக வைக்கிறது தப்பு. அதனால தான் இன்னைக்கு சொல்லிடலாம்னு நினச்சேன். உன்னை வேலைக்கு அனுப்பிச்சது இதுக்கு தானா? எங்கள் காதல் நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சுப்பா. ஏன் எங்ககிட்ட சொல்கிற? சினிமாவில் காட்டுற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கொளுத்துமா வந்து நிற்கிறது தானே? ருக்மணி, நீ இரு, பதட்டப்படாத. அவகிட்ட நான் பேசிக்கிறேன். வனிதா, என்னப்பா இப்படி வந்து உட்காரு. சொல்லுங்கப்பா. காதல்னு சொன்னதுமே உங்கள் அம்மா நெருப்பை மிதிச்ச மாதிரி குதிக்கிறா. அவள் எப்பவும் அப்படிதான், சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவா. நான் இப்படி எடுத்ததுமே ஆவேசப்பட தயாரா இல்லை. நீ சொல்கிறது எனக்கு அதிர்ச்சி தர்ற செய்தியாக இருக்கே ஒழிய ஆத்திரப்பட வேண்டிய செய்தியாக தெரியல. நான் கேட்குற கேள்விகளுக்கு நிதானமாக பதில் சொல்லுவியா? ஏங்க, அவர் திமிர் பிடிச்சு போய் ஏதோ ஏதோ சேர நீங்கள் என்னென்னவோ பெரிய அரசியல் தலைவி மாதிரி கத்தி உட்கார வச்சு ஆலோசனை நடத்துறீங்களே. ருக்மணி, நீ முதல்ல உள்ளே போ. உன்னோட கோபம் அனாவசியமானது. வனிதா சின்ன குழந்தை இல்லை, நல்லது கெட்டது தெரிஞ்சவ. கொஞ்சம் முன்னாடி நீ கேட்ட ஒரு கேள்வி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நிற்கிறது தானேன்னு. இன்னைக்கு வீட்டில் அப்படித்தான் நடக்குது. நம்ம பொண்ணு அப்படி செய்யலையே, செய்யவும் மாட்டா. முறையாக நம்மக்கிட்ட பேச விரும்பி தன்னோட காதலை சொல்கிறா. முழு விவரமும் தெரிஞ்சுக்காம ஏன் இப்படி ஆத்திரப்படுற? நீ சொல்லுமா. பையன் பேர் என்ன? சிவா. என்ன பண்ணுறாரு? ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி சொந்தமாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. பணக்காரரு. அவர்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அப்படியா? பையனோட அப்பா அம்மா எல்லாம்? 2 பேரும் சிங்கப்பூரில் இருக்காங்க. இவரோட கூட பிறந்தவங்க ஒரே ஒரு அக்கா தான், கல்யாணமாகி ஸ்டேட்ஸில் இருக்காங்க. இதோ பாருமா, நீ படித்த பொண்ணு, என்னை விட உனக்கு உலக விஷயங்கள் அதிகமாக தெரியும். அந்த பையன் மனப்பூர்வமாக உன் மேலே ஆசை வச்சுருக்கானா? ஆமாப்பா. காதல் புத்தியை மறைக்குமா? அவன் நல்ல பையன்தானா? நாளைக்கு சாயங்காலம் அவரே நம்ம வீட்டுக்கு வந்து உங்கள் கூட பேசுகிறதா இருக்காரு. பேசி பாருங்கப்பா. அப்புறம் அவர் எப்படிப்பட்டவர்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. கேட்காம இருக்க முடியலம்மா. பையன் என்ன ஜாதி? ஹிந்துப்பா. என்ன ஜாதின்னு கேட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரியாதுப்பா. இது வரைக்கும் நான் அதை பற்றி யோசித்தது கூட இல்லை. அதே மாதிரி நான் என்ன ஜாதின்னு சிவாவும் கேட்டதே இல்லை. இதோ பாருங்க, இவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க நீங்கள். அம்மா அப்பா சிங்கப்பூரில் இருக்காங்க, பையன் இங்கே தனியாக இருக்கான். எக்கச்சக்க சொத்து மாதிரி தெரியுது. நிச்சயமாக நல்ல பையனாக இருக்க முடியாதுங்க. ஏன் ருக்மணி, பணக்கார பையனுங்க எல்லாருமே கெட்டவங்களா? அதென்னவோ தெரியாது. விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணுங்க. நம்ம தகுதிக்கு சரியாக ஒரு சம்மந்தம் பார்க்குறது தான் எப்பவும் நல்லது. ஆசைப்படுறாளேன்னு வாங்கி கொடுக்க இது என்ன புடவை சமாச்சாரமா? வாழ்க்கைங்க. இவளுக்கு என்ன தெரியும்? அம்மா, நான் பணத்துக்கு மயங்கலை. அவரோட குணத்தை பார்த்து தான் பழக ஆரம்பித்தேன். உண்மையை சொல்லணும்னா அவரை காதலிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவர் ஒரு பணக்காரன்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் அவர் தன்னை ஒரு பணக்கார வீட்டு பையனாக கூட காட்டிக்கவே இல்லை, தெரியுமா? எல்லாம் நாடகமாக இருக்கலாம். எதுக்கான நாடகம்? அழகான பொண்ணுங்களை வளைச்சு போடுறதுக்கு மைனருங்க போடுற நாடகம் தான். அம்மா, அபாண்டமாக பேசாத. முன்ன பின்ன பார்க்காத ஒருத்தரை பற்றி அனாவசியமாக தப்பாக பேசுறது நாகரிகம் இல்லை. நாகரிகம் சொல்லிக் கொடு, நீ கற்றுக்கிற. பெற்று வளர்த்து ஆளாக்குனவங்களை விட நேற்று அறிமுகமானவன் உனக்கு பெருசாக போயிட்டானா? இதோ பாருடி, இதெல்லாம் வேணாம். நம்ம குடும்பத்துக்கு இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் வேண்டவே வேண்டாம். அந்த பையனை வர வேணாம்னு சொல்லிடு. ருக்மணி, அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாத. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீ சும்மாரு. வனிதா, நாளைக்கு அந்த பையன் வர்றபடி வரட்டும். நான் பேசி பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்னோட அபிப்பிராயத்தை சொல்கிறேன். ஒரு முடிவுக்கு வரலாம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பகுதி 4. ஹலோ வனிதா, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன விஷயம் சொல்லுங்கள். குட் மார்னிங் சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணக்கூடாதா? எங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு? தினம் ஃபோன் வருதே, யாருன்னு? என்ன சொல்கிற? என் ஃப்ரெண்டுன்னு. ஏன், என்னோட லவ்வர் சிவான்னு சொல்ல வேண்டியது தானே? காதலிக்கிறத ஏதோ தப்பான காரியம் மாதிரி நினைக்கிற மென்டாலிட்டி தான் நிறைய பேருக்கு இருக்குது சிவா. எங்கள் அம்மா உள்பட எங்கள் அம்மா உள்பட. வீட்டில் பேசுனியா? நீங்கள் தானே முன்கூட்டியே சொல்லி வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. அம்மா குதி குதின்னு குதிச்சுட்டாங்க. அப்பா தான் கோபம் காமிப்பாருன்னு நினச்சேன். அவர் ரொம்ப ரொம்ப ரைட் ஸ்பீட்டில் எடுத்துக்கிட்டாரு. முடிவு என்ன? கடைசி வரை அம்மாவுக்கு சம்மதம் இல்லை, ஆனால் அப்பாவுக்கு சம்மதம் மாதிரி தான் தெரியுது. உங்களை பார்த்து பேசிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம்னு சொன்னார். இன்னைக்கு ராத்திரி முழு சம்மதமும் தந்துடுவார். வனிதா, நான் இன்னைக்கு வர முடியாது. அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். என்ன சிவா, நான் வீட்டில் சொல்லி வச்சுட்டேனே. என்ன பண்ணுறது? திருவனந்தபுரம் போக வேண்டியிருக்கு. இன்னைக்கு மத்தியானம் புறப்படுறேன். அர்ஜென்ட்டான பிஸ்னஸ் மேட்டர். நாளைக்கு போகக்கூடாதா? இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே போய் சேர்ந்து அங்கே ஒரு பார்ட்டியை பார்த்துட்டு நாளைக்கு பேங்க் டயத்துக்குள்ளே அங்கேருந்து ஒரு டிராஃப்டை எடுத்து டெல்லிக்கு அனுப்ப வேண்டியிருக்கு.
விவரமா சொன்னதான் இதோட முக்கியம் உனக்கு புரியும் வனிதா. போயிட்டு எப்போ திரும்புறீங்க? 2 நாள். சிக்கல் எதுவும் இருந்தா 3 நாள் ஆகலாம். நான் வந்ததும் வர்றேன். போங்க சிவா. ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தேன். என்ன பண்றது? பிசினஸ் முக்கியம் இல்லையா? நான் என்னைக்கு ஊருக்கு வர்றேனோ அன்னைக்கு ஈவினிங் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். ஓகே? நான் ஓகே சொல்லலைன்னா நீங்க போகாம இருந்துருவீங்களாக்கும். ஏய் கோபமா? இல்ல, கொள்ள கொள்ளையா சந்தோஷம். மூட் அவுட் ஆக்கிட்டேன். இனிமே நான் எவ்வளவு சமாதானம் ஆனாலும் எடுபடாது. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. திடீர்னு இந்த வேலை முளைச்சிடுச்சு. கோச்சுக்காத. போயிட்டு வந்து உனக்கு ஃபோன் பண்றேன். வேற பிசினஸ் வேலை வந்துடாம இருந்தா மனசு இருந்தா ஃபோன் பண்ணுங்க. இல்லைனா அவசியம் இல்லை, வச்சிடுங்க. என்னங்க, ஃபோன் பண்ணீங்களா? பண்றேன் ருக்மணி. ஆஃபீஸ் 5:30க்கெல்லாம் பூட்டியாச்சாம். வாட்ச்மேன் தான் பேசினான். எந்த ஸ்டாஃபும் உள்ளே இல்லையாம். எல்லாரும் போயாச்சாம். மணி என்ன ஆகுது இப்போ? 8:30 ஆச்சே. 7 மணிக்கு அந்த சிவா வர்றாருன்னு சொன்னா. 1 மணி நேரம் பர்மிஷன் போட்டுட்டு 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே ஆஃபீஸ்க்கு போனா. இவ்வளவு நேரமாச்சு. அவளையும் காணோம், அந்த பையனையும் காணோம். எனக்கு எதுவும் புரியலையே ருக்மணி. என்ன பதறாதன்னு சொல்லுவீங்க. நீங்க கடந்து இப்படி பதறீங்க. ரெண்டு ரெண்டு பேரும் தான் ஜோடியா எங்கேயாச்சும் சுத்த போயிருப்பாங்க. கையோட அவளை அழைச்சிட்டு வரலாம்னு அவன் வீட்டுக்கு போயிருக்கலாம். அங்க ஏதாச்சும் லேட் ஆகியிருக்கலாம். வருவாங்க, உட்காருங்க. அந்த சிவாவோட ஆஃபீஸ் அட்ரஸும் வீட்டு அட்ரஸும் வாங்கி வைக்கல பாரு. தெரிஞ்சா அங்க ஃபோன் பண்ணியாவது பார்க்கலாம். அட, என்னங்க இது? அவ என்ன சின்ன பாப்பாவா? புருஷனை தானே தேடிக்கிற அளவுக்கு விவரமான பொண்ணு தானே. வருவா. உங்களுக்கு தோசை ஊற்றட்டுமா இல்லை இட்லியை வச்சு தரட்டுமா? இரு, அவள் வந்துடட்டும். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன். நீங்கள் மெதுவாக உங்கள் பொண்ணு வந்ததும் சாப்பிடுங்க. பகுதி 5. மரியாதையாக சொல்லு. செயினை எங்கே உருக்கின? சத்தியமா இல்லைங்கய்யா. உருக்கணையா? வித்தியா? எந்த கடையில் வித்த? இன்ஸ்பெக்டரையா? சாமி சத்தியமா செயினை நான் திருடலையா. முதலாளி வீட்டில் 10 வருஷம் உப்பு தின்னவன்னா துரோக நினைப்பு வருமுங்களா? 10 வருஷம் உப்பையே தின்னுட்டியே, இனிமே ஸ்வீட்காரெல்லாம் திங்கலாம்னு நினைப்பு வரும்டா. இப்பெல்லாம் நேத்து பழகினவனை நம்பலாம் போல இருக்கு. பல வருஷம் நம்பிக்கையா இருக்கிறவன் தான் துரோகம் பண்றானுங்க. இது வரைக்கும் உன்னை அடிக்காம விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். பெல்ட்டை கலட்டுட்டுமா? வேணாங்க ஐயா, என்னை நம்புங்க ஐயா. என் முதலாளியோட பொண்ணு செயினை காலேஜில் தொலைச்சிருக்கோம்யா. பழியை என் மேலே போட்டுட்டாங்க ஐயா. தீர விசாரிங்க. ஏண்டா, எனக்கு கதவசனமா சொல்லித்தர்ற? ஐயோ அடிக்காதீங்கய்யா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தது பூமாலை போடுறதுக்கா? அம்மா வலிக்குதியா? அதுக்குத்தானே அடிக்கிறது. திருடினதை ஒத்துக்கோ. ஐயா இருங்க ஐயா, உண்மையை சொல்லிடுறேன். பெரிய மனுஷனுங்க வீட்டுக்கு பிள்ளைங்க தப்பு பண்ணுவாங்க. அதுக்கு நான் அடிபட்டு சாகணுமா? கல்யாணமாக வேண்டிய பிள்ளையாச்சேன்னு பார்த்தேன். நீங்கள் உதைக்கிற உதையில ஏன் உசுறு போயிடும் போல இருக்கு. அந்த செயினை நான் நகைக்கடையில் விற்றேன். ஆனால் திருடி விற்கலை. விற்க சொன்னாங்க. விற்க சொன்னாங்களா? யாரு? என் மேலே திருட்டப்பட்டம் கட்டிட்டு நிற்கிறாரே என் முதலாளி, இவரோட பொண்ணு தான். அதோட செயினை கலட்டி கொடுத்து என்ன விலைக்கு போனாலும் விற்று பணம் வாங்கிட்டு வந்து கொடுன்னு அந்த பொண்ணு தான் சொல்லுச்சு. வீட்டில் கேட்டால் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிடுறேன்னு சொல்லுச்சு. எதுக்கு செயினை விற்கணும்? உண்மையை சொன்னா என் முதலாளி மனசு கஷ்டப்படுவாரியா. அந்த பொண்ணுக்கு போதை மருந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. அந்த மருந்து வாங்க காசு தேவைப்படுது. அதுக்காக தான். இதை நீயே முதலாளி கிட்ட சொல்லலை? எங்கள் அப்பா கிட்ட உண்மையை சொன்னா மொட்டை மாடியிலேருந்து குதிச்சிடுவேன்னு பயமுறுத்துச்சியா. மிஸ்டர் சேதுராமன், கேட்டுக்கிட்டீங்களா? தப்ப உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பல வருஷமாக உண்மையாக உழைச்ச உங்கள் வேலைக்காரனை உடனே சந்தேகப்பட்டுட்டீங்களே. இவன் தான் எடுத்துருக்கணும்னு அடிக்க சொன்னீங்களே. புகாரை வாபஸ் வாங்கிக்கிட்டு வீட்டை திருத்துற வேலையை முதல்ல பாருங்க. சாரி சார். பரவாயில்ல, இவரை தொடர்ந்து வேலையில் வச்சுக்கோங்க. விரோதம் காட்டாதீங்க. போப்பா. ஹலோ. ஆமாம், இன்ஸ்பெக்டர் அர்ஜுனன் தான் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். போயிடுச்சே சார். அந்த ஃபைலை 2 நாளைக்கு முன்னாடியே அனுப்பி வச்சுட்டேன். ஓகே சார். வணக்கம், உட்காருங்க. என் பேர் சுந்தரம், ரிட்டையர்டு மிலிட்ரி மேன். என் பொண்ணு பேர் வனிதா. முந்தா நாள் ஈவினிங்லேருந்து என் பொண்ணை காணலை சார். காலையில் கலகலப்பாக ஆஃபீஸ் போனவ வீடு திரும்பலை. நேற்று பூரா எங்களுக்கு தெரிஞ்ச வழிகளில் எல்லாம் விசாரித்து பார்த்துட்டோம். அவளை பற்றி எந்த தகவலும் இல்லை. இன்னைக்கு தபாலில் இந்த லெட்டர் வந்தது, படித்து பாருங்க. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு உங்கள் அன்பு மகள் வனிதா வணக்கத்துடன் எழுதி கொண்டது. உங்களுக்கு நான் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்ல போகிறேன். நான் மோகன்கிறவரை மனசார நேசித்தேன். அவரை உங்கள் அனுமதியோட காதல் கிடைக்காதுன்னு தெரியும். அவருடைய வீட்டில் எங்கள் காதலுக்கு பலத்த எதிர்ப்பு. அதனால் நாங்கள் 2 பேரும் ஊரை விட்டு புறப்பட்டுட்டோம். வேறு ஊரில் புதிய வாழ்க்கையை துவங்க புறப்பட்டுட்டோம். எங்களை மனமிருந்தால் வாழ்த்துங்க. என்னைக்காவது ஒரு நாள் சந்திக்க வருவோம். தயவு செஞ்சு அதுவரை தேட வேண்டாம். இப்படிக்கு வனிதா. இந்த லெட்டரில் இருக்கிற கையெழுத்து என் பொண்ணோடது தான் இன்ஸ்பெக்டர். அதில் தான் சந்தேகமே இல்லை. லெட்டரை மெட்ராஸ் மவுண்ட் ரோட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட சின்சியர் அட்வைஸ் என்ன தெரியுமா சார்? இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் பெற்றவங்களை உதறிட்டு ஓடுற கழுதைங்களை மனசை விட்டே உதறிடணும்.
வீம்பா தேட நினைக்கக்கூடாது. முச்சந்திக்கு முச்சந்தி 10 பேர் சுலபமாக காதலிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர், இந்த லெட்டரில் எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது. ஒரே முரண்பாடுகள். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. வனிதாவோட காதல் எங்களுக்கு தெரியும். அவளே விவரமாக சொன்னா. ஆனால் லெட்டரில் அதிர்ச்சியான தகவல்னு புதுசாக தெரிவிக்கிற மாதிரி எழுதியிருக்கா. அவள் தன்னோட காதலன் பேர் சிவான்னு சொன்னா. இதில் மோகன்னு எழுதியிருக்கா. அவளோட காதலுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட அனுமதி கொடுக்குற நிலைமையில தான் இருந்தோம். அந்த சிவா எங்கள் வீட்டுக்கு வர்றதா இருந்தது. உங்களுக்கு விவரமாக சொன்னாதான் புரியும். சொல்லுங்க சார். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ உங்கள் பொண்ணு தன்னோட காதலனோட ஓடிப்போன மாதிரி தெரியலையே சார். அதான் இன்ஸ்பெக்டர் என்னோட கவலையும். பணக்கார வீட்டு பையன்னு சொன்னதுமே என் வைஃப் சந்தேகமாக பேசினா. என் பொண்ணோட ஜட்ஜ்மெண்ட் தப்பாக இருக்காதுன்னு நான் தான் நம்பினேன். எனக்கு பயமாக இருக்குது. தைரியமாக இருங்க. எப்படி சார் 2 ராத்திரி ஆயிடுச்சு. அவகிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. வந்த லெட்டர்ஸ்லையும் ஏகப்பட்ட முரண்பாடுகள். எனக்கு எதுவுமே புரியலையே. இந்த கையெழுத்து வனிதாவோடது தானா? அதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லையே? இல்லை சார், இது வனிதாவோட கையெழுத்து தான். அப்போது இது அவள் இயல்பாக எழுத வச்சுருக்காங்க. அப்படி தான் சார் இருக்கணும். யார்? வேறு யார்? அவள் சொன்ன அந்த சிவாவா தான் இருக்கணும். நோக்கம் தெரியலையே சார். நாங்கள் என்ன பணக்கார குடும்பமா? என் மகளை கடத்தி வச்சுக்கிட்டு பணம் கேட்டு மிரட்டலாம்னு யாராச்சும் திட்டம் போட்டால் அவன் பைத்தியக்காரனாக தான் இருக்கணும். வனிதா எந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தா? முருகா சிட்ஃபண்ட்ஸ், டி நகர் பிரான்ச். அதில் டைப்பிஸ்ட். அந்த ஆஃபீஸில் விசாரிச்சிங்களா? நேற்று காலையில் போய் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் விசாரித்தேன். அவளுக்கு அடிக்கடி சிவாங்கிறவங்கிட்ட இருந்து ஃபோன் வருமா. ரொம்ப நேரம் பேசுவாங்களாம். ஆனால் யாரும் அந்த சிவாவை பார்த்ததில்லையா. அவன் ஆஃபீஸ்க்கும் வந்ததில்லையா. முந்தா நாள் ஆஃபீஸை விட்டு வனிதா எப்போ புறப்பட்டாலாம்? சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சா. பேசுனது யாருன்னு தெரியலையா. அந்த ஃபோன் பேசிட்டு வனிதா மேனேஜர்கிட்ட வந்து 1 மணி நேரம் பர்மிஷன் கேட்டுட்டு புறப்பட்டு போயிட்டதா சொல்கிறாங்க. எங்கே போகிறதா சொன்னாலாம்? யார்கிட்டையும் சொல்லலையா. நானும் ஒரு தடவை அந்த ஆஃபீஸில் விசாரிச்சிடுறேன். அந்த சிவா பற்றி உங்கள் பொண்ணு சொன்னதுலேருந்து என்னென்ன தகவல் தெரியும்? பணக்கார பையன், எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவன், அம்மா அப்பா சிங்கப்பூரில் இருக்காங்க, ஒரே அக்கா அமெரிக்காவில் இருக்கா. இவ்வளவு தான் தெரியும் சார். கம்பெனி பேரெல்லாம் விசாரிக்கலையா? கேட்டுக்கல. மறுநாள் ஈவினிங் அவனே வீட்டுக்கு வர்றதா இருந்ததால விவரமாக கேட்டுக்க தோணலை. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ இதெல்லாம் அந்த சிவாவோட வேலையாக தான் இருக்கணும். அவன் உங்கள் மகளை சாமர்த்தியமாக கடத்தி வலுக்கட்டாயமாக லெட்டர் எழுத வச்சுருக்கான். ஆனால் ஏன்னு தான் புரியலை சார். எங்களுக்கு ஒரே பொண்ணு, அறிவான பொண்ணு தான். ஆனால் எப்படியோ ஏமாத்திருக்கா. அவளை காப்பாற்றி கொடுத்துருங்க சார். கண்டிப்பாக. உங்கள் வீட்டில் வனிதாவோட ரூமில் அந்த சிவா பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு தேடி பார்த்தீங்களா? இல்லை சார், எங்களுக்கு தோணலை. அவளோட 4-5 ஃப்ரெண்ட்ஸை தான் சிவாவை தெரியுமான்னு கேட்டு பார்த்தேன். யாருக்கும் தெரியல. அந்த சிவா எழுதின லெட்டரை லெட்டர் சேர்த்து சேர்த்து ஏதாவது எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ இந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் வனிதாவோட ரூம்லேயோ நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க முதல்ல உங்கள் வீட்டுக்கு போகலாம். பகுதி 6. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். உட்காருங்க சலமன். நான் கொடுத்த 2 அட்ரஸ்லையும் விசாரிச்சிங்களா? விசாரிச்சிட்டேன் சார். அந்த 2 பொண்ணுங்களும் வனிதாவை சந்திச்சே ரொம்ப நாளாச்சுன்னு சொல்கிறாங்க. வனிதா காதலிச்சாலான்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. குழப்பமாக இருக்கே சலமன். வனிதா காணாமல் போனது 10ஆம் தேதி. இன்னைக்கு தேதி 16. இந்த 4 நாளில் நாமளும் எல்லா கோணங்கள்லையும் விசாரிச்சு பார்த்துட்டோம். வனிதா வீட்டில் அந்த சிவா பற்றி எந்த தகவலும் கிடைக்காதது நம்ம துரதிர்ஷ்டம். ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவங்க தோழிங்க யாருக்கும் சிவா பற்றி தெரியல. வனிதாவோட அப்பா சிவா பற்றி கொடுத்த தகவல்களை வச்சுக்கிட்டு எக்ஸ்போர்ட் கம்பெனிகள்லையும் விசாரிச்சிட்டோம். எனக்கு நோக்கம் புரியல சாலமன். வனிதாவுக்கு 2 முடிவுகள் தான் சார் நடந்திருக்க முடியும். என்ன? அந்த சிவா அவளை கடத்தி பம்பாய் சிவக்கு விளக்கு பகுதிக்கு வித்திருக்கலாம். இல்லைனா சாமர்த்தியமாக கொலை செஞ்சுருக்கலாம். எதுக்காக கொலை செய்யணும்? சிம்பிள். அவனோ பணக்காரன், இவளோ மிடில் கிளாஸ். ஆனால் அழகான பொண்ணு. ஜஸ்ட் லைக் தட் அவளை அனுபவிக்கிறதுக்காக காதலுன்னு நாடகம் ஆடியிருக்கலாம். அவன் நோக்கம் நிறைவேறிடுச்சு. அவளோட கல்யாணம் பண்ணிக்கோன்னு நச்சரிச்சிருக்கா. சரின்னு ரகசியமாக ஒரு இடத்துல அவளை வரவழைச்சு தீர்த்திருக்கலாம். உங்கள் அனுமானம் கொஞ்சம் சரியாத்தான் இருக்குது. ஆனால் இந்த 4 நாளில் நமக்கு பாடி எதுவும் கிடைச்சதா ரிப்போர்ட் ஆகலையே. அதனால தான் சொன்னேன் சாமர்த்தியமாக கொலை செஞ்சுன்னு. எஸ்கியூஸ் மீ. வணக்கம் இன்ஸ்பெக்டர். வணக்கம். நீங்கள்? என் பேர் சிவா. காணாமல் போயிருக்கிற வனிதாவோட காதலன். மை குட்னஸ், உங்களை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? கைது பண்ணுறதுக்கு. ஷாலமன், இருங்க சிவா, உங்களை விசாரிக்கிறதுக்காக தேடினோம். சப் இன்ஸ்பெக்டர் சொன்னதில் தப்பில்லை சார். என்னதான் யாரும் சந்தேகப்படுவாங்க. நான் திருவனந்தபுரம் போயிட்டு இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். அவளோட ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். வனிதாவை காணாமல் தேடுறதாவும் போலீஸ் வந்து என்னை பற்றி விசாரித்ததாகவும் சொன்னாங்க. முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் முதல்ல வனிதாவோட வீட்டுக்கு போனேன்.
அவங்க அப்பா அம்மா கிட்ட என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன். முதல்ல அவங்க என் மேலே ஆவேசப்பட்டாங்க. ஏதோ நான் தான் வனிதாவை கடத்தி வச்சிருக்கிற மாதிரி பேசினாங்க. நான் பொறுமையா நான் ஊரில் இல்லைங்கிற விளக்கம் சொன்னேன். வனிதா பற்றி யாராவது தகவல் தெரிஞ்சதான்னு கேட்டுட்டு போகிறதுக்காக தான் ஸ்டேஷனுக்கு வந்தேன். ஐசி, நீங்கள் என்னைக்கு திருவனந்தபுரம் போனீங்க? 10ஆம் தேதி மத்தியானம். எதில் போனீங்க? காரில். செல்ஃப் டிரைவிங்கா? இல்லை, டிரைவரோட தான். திருவனந்தபுரத்தில் என்ன வேலை? பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு சப்ளையரை பார்க்க வேண்டி இருந்துச்சு. எங்க? ஹோட்டல் திந்தூரி, ரூம் நம்பர் 717. 10ஆம் தேதி சாயங்காலம் தானே நீங்கள் வனிதா வீட்டுக்கு கல்யாண விஷயமா பேசுறதுக்காக வரதா இருந்தீங்க? ஆமாம். திடீர்னு திருவனந்தபுரம் போகிற வேலை வந்ததால் என்னை இன்னைக்கு வர முடியாதுன்னு வனிதாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேனே. எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணீங்க? காலையில் 10:30 மணி இருக்கும். திருவனந்தபுரம் போயிட்டு வந்ததும் உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? கடுமையாக கோச்சிக்கிட்டா. ஏமாற்றமாக ஃபீல் பண்ணா. நான் பல தடவை சாரி சொன்னேன். பிஸ்னஸ் வேலை கெட்டுடும்னு சமாதானப்படுத்தினேன். அதான் வனிதாவோட கடைசியாக நீங்கள் பேசினதா? ஆமாம். சரி, வனிதா இப்படி தகவல் இல்லாமல் காணாமல் போயிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க அப்பா தபாலில் வந்த லெட்டரை பற்றி சொன்னார். அதை வச்சு பார்க்குறப்ப அவள் காணாமல் போகலை, சாபத்தியமாக கடத்தப்பட்டிருக்கா. கடத்துறவன் வனிதாவை இனிமேல் யாரும் தேடக்கூடாதுன்னு தான் அவளை அப்படி எழுத சொல்லியிருக்கான். சிவா, இன்னொரு விஷயத்தை யோசிக்கணும். லெட்டரில் மோகன்னு குறிப்பிட்டிருக்கு. ஸோ அவனுக்கு வனிதா நிஜமாவே சிவாவை காதலிக்கிற விஷயம் தெரியல. காதலனோட ஓடி போயிட்டதா அவளை கொண்டே எழுதி போட சொல்லிட்டா. பேரண்ட்ஸ் போலீஸ்கிட்ட போக மாட்டாங்கன்னு அவன் எதிர்பார்த்துருக்கான். யூ ஆர் கரெக்ட் சார். இன்னொரு பாயிண்ட், வனிதாவை தேடி போலீஸ் வரக்கூடாதுன்னு அவன் ஏன் நினச்சான்? சிவா, நீங்கள் யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? இல்லை சார். தனக்கு யாராவது எதிரி இருக்கிறதா வனிதா சொல்லியிருக்காளா? இல்லை. மேற்கொண்டு என்ன நடவடிக்கை சார் எடுக்க போகிறீங்க? தமிழ்நாடு முழுக்க எல்லா ஸ்டேஷன்களுக்கும் வனிதாவோட ஃபோட்டோவை அனுப்பி வச்சாச்சு. பாம்பேக்கு கூட அனுப்பியிருக்கோம். கூடுமான வரைக்கும் பேப்பரில் செய்தி வராமல் விசாரிங்கன்னு வனிதாவோட அப்பா கேட்டுக்கிட்டாரு. இனிமே வேறு வழி இல்லை. நாளைக்கு பேப்பரில் வனிதாவோட ஃபோட்டோவோட செய்தி கொடுத்துடலாம்னு இருக்கோம். செய்யுங்க சார். இதில் என்னோட உதவி என்ன வேணும்னாலும் செய்கிறேன். செலவை பற்றி கவலை இல்லை சார். வனிதாவை எப்படியும் காப்பாற்றி ஆகணும். வி வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருங்க. அதில் உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருங்க. ஷியோர். சாலமன். எஸ் சார். இப்போ வந்துட்டு போகிறானே சிவா, இவனை முழுக்க சந்தேக லிஸ்ட்லேருந்து விளக்கிட வேணாம். இவனை ரகசியமாக கண்காணிங்க. ஏற்பாடு பண்ணுங்க. இவனோட டெலிஃபோன் போனை ஒட்டு கேளுங்க. சரி சார். இவரோட கார் டிரைவரை விசாரிக்கணும். திருவனந்தபுரம் சிந்தூரி ஹோட்டலுக்கு ஃபோன் போட்டு இவன் அங்கே தங்கியிருந்தது உண்மைதானான்னு விசாரிக்கணும். செஞ்சிடலாம் சார். ஒரு சின்ன அபிப்பிராயம் சொல்லட்டுமா? சொல்லுங்கள். இவன் குற்றவாளியாக இருக்க முடியாது சார். ஏன்? இவனே வாலண்டியராக நம்மளை தேடி வந்திருக்கானே. எந்த குற்றவாளியும் பதுங்கத்தானே நினைப்பான். இது கூட ஒரு தந்திரமாக இருக்கலாம் சலமன். முழுக்க இவனை நம்பிடாதீங்க. அப்புறம் நாளைக்கு பேப்பரில் வனிதாவோட ஃபோட்டோ வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. எஸ் சார். பகுதி 7. சுமதி. சொல்லுமா. சாமி கும்பிட்டியா? இல்லைம்மா, இந்த தடவை நான் சாமி கும்பிட்றதா இல்லைம்மா. ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிற? இன்னைக்கு நான் போகிறது 30வது இன்டர்வியூமா. ஒவ்வொரு தடவையும் சாமி கும்பிட்டுட்டு தான் போனேன். சாமி வேலை வாங்கி கொடுத்துச்சா? கற்பூரம் தான் வேஸ்ட்டு. அந்த மாதிரியெல்லாம் பேசாத சுமதி. நமக்கு நேரம் சரியில்லை. ஆண்டவன் என்னைக்கும் கைவிட மாட்டார். உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரை நான் மடியில் போட்டு கொஞ்சம் வேண்டியனா உன்னை வேலைக்கு அனுப்ப முயற்சி பண்ணுறேன்னு. அதான் சாமிக்கு பிடிக்கலையோ என்னவோ. தொடர்ந்து சோதனைகளையே கொடுத்தாலும் எப்படி தான் நீ சாமியை நம்புறியோ. நான் புறப்படட்டுமா? நிஜமாவே நீ சாமி கும்பிட போகிறது இல்லையா? இல்லை இல்லை இல்லை. உனக்கும் சேர்த்து நான் கும்பிட்டுட்டேன். எனக்கு என்னவோ இந்த வேலை நிச்சயமாக கிடைச்சிரும்னு நம்பிக்கையாக மனசில் படுது. போயிட்டு வா. இருமா. தலையில் பூ வச்சுக்கிட்டு போ. திரும்ப. சீக்கிரம், டைம் ஆச்சு. எத்தனை மணிக்கு இன்டர்வியூ முடியும் சுமதி? ஆரம்பிக்கிறது காலையில் 10 மணிக்குன்னு போட்டிருக்கு. எத்தனை பேரை கூப்பிட்ருக்காங்கன்னு தெரியலம்மா. என்னை எப்போ கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்கன்னு தெரியல. படம் எப்படி இருந்தாலும் அவங்களோட சன் நேரத்துக்குள்ளேயே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வர்றதுக்கு முன்ன பின்ன ஆனாலும் கையப்படாமல் இரு. மத்தியானம் சாப்பாடு இந்த இது போல பார்த்துக்கிறேன். வரட்டுமா? தோது போல பார்த்துக்கிறேன். கொஞ்சம் இருடி. என்னம்மா மறுபடியும்? கன்னத்தில் சின்னதாக ஒரு திருஷ்டி போட்டு வச்சுட்டு போ சுமதி. இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க. ஏற்கனவே பட்டுடும் போல இருக்கு. போமா, அதெல்லாம் வேணாம், வர்றேன். உங்கள் பேர் என்ன? மாலதி. நீங்கள்? சுமதி. என் டோக்கன் நம்பர் 27. இப்போ தான் 7ஆம் நம்பர் கூப்பிட்றாங்க. உங்கள் நம்பர்? உங்களுக்கு அப்புறம்தான் 34. ஒருத்தரை இன்டர்வியூ பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். நம்மளை கூப்பிட்றதுக்கு மத்தியானத்துக்கு மேலே ஆகிடும். எத்தனை பேரை செலக்ட் பண்ணுறாங்களா? 30 பேரை செலக்ட் பண்ணுறாங்களா? 240 பேருக்கு கார்டு போயிருக்கு.
வெளியூர் பிரான்ச்சில் போஸ்டிங் போட்டால் நீங்கள் போவீங்களா? எங்கே போட்டாலும் போவேன். எனக்கு ஒரு வேலை அவசியமாக தேவைப்படுது. நான் மெட்ராஸ் தவிர எங்கே போட்டாலும் போக மாட்டேன். எனக்கு வேலைக்கு போய் ஆகணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லைங்க. வீட்டில் போர் அடிக்குது, அதனால் அப்ளை பண்ணேன். உங்களை மாதிரி பொண்ணுங்களால தான் எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. உண்மைதான். இந்த ஹாலு ரொம்ப ஹால் ஃப்ரீயாக இல்லை. ஏசி பண்ணின ரூமில் வெயிட் பண்ண சொல்லக்கூடாதோ? பெரிய கம்பெனின்னு பேர். சுமதி, வெளியில் ஒயிட் கலர் பியர்டு ஒன்று நிற்கிது தெரியுமா? ஆமாம். அவனுக்கு பக்கத்தில் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறானே ஒருத்தன். அவனை உங்களுக்கு தெரியுமா? எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஏன்? கொஞ்சம் முன்னாடி இந்த ஹாலுக்குள்ளே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நம்மளை எல்லாம் பார்த்தான். அவன் யாரையோ தேடின மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அப்போது தண்ணி குடிக்க போயிருந்தீங்க, அதனால் கேட்டேன். எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. எங்கன்னு சட்டுன்னு நினைவுக்கும் வர மாட்டேங்குது. ஒருவேளை அவன் உங்களை தான் தேட வந்திருக்கலாம். போய் விசாரிச்சிடுங்களேன். பார்த்த ஞாபகம் வேற இருக்குன்னு சொல்கிறீங்களே. ஆமாம், சரியாக ஞாபகத்துக்கு வராமல் என்னென்னு கேட்குறது. இதில் என்னென்ன இருக்குது? எஸ்கியூஸ் மீ, நீங்கள் என்ன தேடியா வந்தீங்கன்னு கேளுங்க. ஆமாம்னு சொல்லிட்டு போகிறான். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். ஏதாவது முக்கியமான தகவலாக இருந்துட்டு போகுது. போய் விசாரிச்சுட்டு வந்துடுங்க. சரி, கேட்டுட்டா போச்சு. என் ஹேண்ட்பேக் இங்கேயே இருக்கட்டும், பார்த்துக்கோங்க. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். எஸ்கியூஸ் மீ சார். எஸ். நீங்கள் என்ன தேடியா வந்தீங்க? ஆமாம், மிஸ் சுமதி தானே நீங்கள்? இன்டர்வியூ ஹாலில் வந்து தேடி பார்த்தனே, அப்போது உங்களை காணோமே. தண்ணி குடிக்க போயிருந்தேன். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியுதா உங்களுக்கு? சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல சார். சரி, காரில் ஏறுங்க. கொஞ்சம் உங்களோட பேச வேண்டியிருக்கு. பரவாயில்ல, இங்கேயே சொல்லுங்களேன். இங்கே வச்சு பேசுகிற விஷயம் இல்லைங்க சுமதி. காரில் ஏறுங்கன்னா மரியாதையாக ஏறணும். இல்லைன்னா இது என்னென்னு தெரியுதா? சத்தம் போடாமல் உங்கள் உடம்புல பொத்தல் போட்டுடும். ஐயோ, எதுக்காக என்ன? ஏறுமா முதல்ல. சத்தியமாக சுட்டுடுவேன். ஹலோ, அவசர போலீஸா? ஆமாம், யார் நீங்கள்? என் பேர் மாலதி. நுங்கம்பாக்கத்தில் டிப்ளமேட்டிங் லெதர் கம்பெனியோட ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருந்து பேசுகிறேன். என்ன விஷயம் சொல்லுங்கள். இங்கே வேலைக்கு இன்டர்வியூ நடக்குது, அதுக்காக நான் வந்தேன். சுமதின்னு ஒரு பொண்ணு என் பக்கத்தில் உட்காந்துருந்துச்சு. அதுவும் இன்டர்வியூக்காக வந்த பொண்ணு தான். சரி, யாரோ ஒருத்தன் வெள்ளை பியர்ட் காரில் வந்தா. தனக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கேன்னு விசாரிக்கிறதுக்காக இந்த பொண்ணு சுமதி ஹாலை விட்டு வெளியில் போனா. அவன்கிட்ட போய் பேசினா. நான் கவனிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு அவன் ஒரு சின்ன ரிவால்வரை எடுத்து அவள் இடுப்பில் ரகசியமாக வச்சு மிரட்டி காரில் ஏற்றிக்கிட்டு போயிட்டான். அவளோட ஹேண்ட்பேக் என்கிட்ட தான் இருக்குது. கார் நம்பர் நோட் பண்ணிங்களா? அதுக்குள்ளே டிராஃபிக்கில் கலந்து வண்டி வேகமாக போயிடுச்சு. ஆனால் வெள்ளை கலர் பியர்ட். அந்த ஆளை என்னால் அடையாளம் காட்ட முடியும் சார். நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் வர்றோம். பகுதி 8. குட் ஈவினிங் சுமதி. மயக்கம் என்ன இருக்கா? தெரிஞ்சிருச்சா? ஐயோ, நீ நீ யாரு? இது எந்த இடம்? எதுக்காக என்னை கடத்திட்டு வந்து அடைச்சி வச்சிருக்க? இரு பேபி, ஒவ்வொரு கேள்விக்காக பதில் சொல்கிறேன். என்னை நீ சந்திச்சிருக்க சுமதி, ஒரே ஒரு தடவை. நிச்சயமாக நீ மறந்து போயிருப்ப. ஆனால் நான் உன்னை மறக்கலை. மறக்க விடாமல் செஞ்சது உன்னோட அழகு. ஊருக்கு வெளியில் இந்த வீட்டை நான் வாடகைக்கு பிடிச்சிருக்கிறது சில சௌகரியங்களுக்காக. என்ன சௌகரியம்? நான் போலீஸில் மாட்டக்கூடாது பாரு. மணி என்ன இப்போது? 8 மணி ஆகுது. ஆனால் 7 மணிக்கெல்லாம் இந்த ஏரியாவே தூங்கி போயிடும். பயமாக இருக்கா? கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரம்தான் பயம் இருக்கும். அப்புறம் பயத்தை நீ உணர மாட்ட. உணர்றதுக்கு உன் உடம்புல உயிர் இருக்க போகிறதே இல்லை. நோ, என்னை கொண்டுடாத. கொல்லக்கூடாதுன்னா நான் சொல்கிறபடி செய்வியா சுமதி? என்ன செய்யணும்? நான் ஒரு பேப்பரும் பேனாவும் தர்றேன். அதில் நான் சொல்கிறபடி எழுதணும். எழுதுவியா? எழுதுனா என்னை கொல்ல மாட்டியே? மாட்டேன். அப்போ எழுதுற. இந்தா எழுது. சொல்லு. அன்புள்ள அம்மாவுக்கு, அன்புள்ள அம்மாவுக்கு. உங்கள் அன்பு மகள் சுமதி வணக்கத்துடன் எழுதி கொண்டது. உங்களுக்கு நான் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்ல போகிறேன். நான் சேகருங்கிறவரை மனசார நேசித்தேன். என்ன இதெல்லாம்? நான் யாரையும் காதலிக்கலை. தெரியும். ஆனால் நான் சொல்கிற மாதிரி எழுது. குறுக்க கேள்வி கேட்டா எனக்கு முன்னாடி என் துப்பாக்கிக்கு முடுக்குடு கோபம் வந்து சுட்டுடும். எழுத போறியா இல்லையா? எழுதுற. உங்கள் அனுமதி என் காதலுக்கு கிடைக்காதுன்னு தெரியும். அவருடைய வீட்லேயும் என் காதலுக்கு பலத்த எதிர்ப்பு. அவங்களே நாங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டோம். வேறு ஊரில் புதிய வாழ்க்கையை துவங்க புறப்பட்ட எங்களை மனமிருந்தால் வாழ்த்துங்க. என்னைக்காவது ஒரு நாள் சந்திக்க வருவோம். தயவு செஞ்சு அது வரை தேட வேண்டாம். இப்படிக்கு சுமதி. இந்த லெட்டரில் உள்ளது பூரா போய். கையெழுத்து போட்டியா? கொண்டா. ஆனால் உண்மைன்னு தான் உங்கள் அம்மாவும் போலீஸும் நம்பும். உன்னை தேடவே மாட்டாங்க. நீ சொன்னபடி எழுதிட்ட. என்ன எங்கள் வீட்டுக்கு போக விடு. சாரி சுமதி, நீ அழகான பொண்ணாக பிறந்தது உன்னோட தப்பு. இந்த சமூகத்தில் உன்னை விட்டு வைக்கிறது தப்பு. நம்ம கலாச்சாரத்துக்கு நீ ஒரு கரையாகவே மாறிடுவ. கல்யாணம் பண்ணிக்குவ, ஆனால் ஒருத்தரோட கொடுத்துட நடத்த மாட்டேன். ஊர் மேய்வ, பணத்துக்காக விபச்சாரம் பண்ணுவ. உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனை நீ அலட்சியப்படுத்துவ. அவனோட பிஞ்சு மனசை தாங்க முடியாத அளவுக்கு அதிர்ச்சிகளை கொடுப்ப. நீ சொல்கிற எதுவுமே எனக்கு புரியலை. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற?
உங்கள் அம்மாவை எவனோ ஒருத்தனோட கட்டில்ல நெருக்கமாக நீ பார்த்துருக்கியா சுமதி? சி, நான் பார்த்துருக்கேன் பல தடவை, பல பேரோட. சண்டாளி, நீயும் அந்த அழகு ஜாதி தாண்டி. உங்கள் அழகை வச்சுக்கிட்டு பண்பாட்டை நாரடிப்பீங்கடி. வேணாம், சமுதாயம் கெட்டு போயிடும். நாளைக்கு உன்னோட பையனும் என்னை மாதிரி வீட்டை விட்டு ஓடி போய் அனாத ஆசிரமத்தில் வளர வேண்டியதாக போயிடும். இதெல்லாம் அவசியமா? வேணாம், நீ செத்து போயிடு சுமதி. அதை பாரு, நீ யாராக இருந்தாலும் சரி, உனக்கு மனநல சரியில்லை. அவசரப்பட்டு என்னை எதுவும் செஞ்சிடாத. போலீஸ் உன்னை பிடிச்சதும் தூக்கில் போட்டுடும். போலீஸா? என்ன பிடிச்சா தானே தூக்கில் போடும்? இந்த வீட்டில் 2வது பலி சுமதி. அன்னைக்கு வனிதா, அவளும் இதே மாதிரி தான் கெஞ்சிரான். துப்பாக்கி காமிச்சதும் மரியாதையாக நான் சொன்னபடி லெட்டர் எழுதினான். கடவுளே, அவளை என்ன செஞ்ச? அவளும் சூப்பர் அழகி. நீ என்னை சந்திச்ச அதே தினம்தான் அவளையும் பார்த்தேன். அன்னைக்கு நான் பார்த்த பொண்ணுங்களில் 4 பேரை அன்னைக்கே செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். வனிதாவை என்ன செஞ்ச? பேப்பரில் ஃபோட்டோ போட்டு கடத்தப்பட்டதா எழுதியிருந்தாங்களே, கரெக்ட், அந்த வனிதா தான். அவளை பார்க்குற எந்த ஆம்பளைக்கும் அவளை கட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுக்கணும்னு தோணும். நான் டச் பண்ணலையே. என் பார்வையில் அவளை கொல்லணும்னு தான் தோணுச்சு. கொண்டுட்டேன். ஐயோ, சுட்டுட்டியா? ம், சுட்டா உடனே செத்து போயிடுவாளே. துடிச்சு துடிச்சு சாக வேணாம். அதை ரசித்து ரசித்து நான் பார்க்க வேணாம். இந்த வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய சாக்கடை பள்ளம் இருக்குது. 10 அடிக்கும் மேலே ஆழம். வனிதாவோட காலை கட்டுனேன், கையை கட்டுனேன், தூக்கிட்டு போனேன், தொப்புன்னு அந்த பள்ளத்தில் போட்டேன். கதறினா, துடிச்சா, கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி போயிட்டா. உனக்கும் அதே சாக்கடை பள்ளம்தான். போலாமா? வேணாம், கிட்ட வராத ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்கள் அம்மா செஞ்ச தப்புக்காக அழகா பிறந்தவங்களை எல்லாம் தண்டிக்கிறது என்ன நியாயம்? என்னை விட்டுடு. நீ என்னை கடத்திட்டு வந்ததை யார்கிட்டையும் சொல்லலை. வாயை மூடடி. இனிமே என் கைதான் பேசும். அம்மா. பகுதி 9. வரலாமா சார்? வாங்க அர்ஜுன், உட்காருங்க. ஐ எம் நியூட்டன். சில மர்மமான முறையில் பெண்கள் காணாமல் போகிறாங்களே, இந்த கேஸை இப்போ நான் தான் பார்க்குறேன். இதில் முதல்ல கடத்தப்பட்ட வனிதா கேஸை நீங்கள் டீல் பண்ணியிருக்கீங்க. அதனால் நீங்கள் இந்த கேஸில் எனக்கு உதவியாக இருக்க முடியும்னு நினச்சதா வர சொன்னேன். என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் சார். முதல்ல நடந்த போன சம்பவங்களை அனலைஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. இது வரைக்கும் 3 பொண்ணுங்க கடத்தப்பட்டிருக்காங்க. முதல்ல வனிதா. கடத்தப்பட்ட சூழ்நிலையை சுருக்கமாக சொல்லுங்கள் அர்ஜுன். ஒரு சிட்ஃபண்ட்ஸில் வேலை பார்க்குற பொண்ணு, ஒரு ரிட்டையர் மிலிட்ரி மேனோட பொண்ணு, சிவாங்கிறவரை காதலிச்ச பொண்ணு. கடத்தப்பட்ட தினம் சாயங்காலம் ஒரு ஃபோன் வந்திருக்கு. பேசுனது யாருன்னு தெரியல. போகிற இடத்த பற்றி யார்கிட்டையும் சொல்லாமல் பர்மிஷன் போட்டுட்டு போனவ தான். எதில் போனா, யார் கடத்தினா, எப்படி கடத்துனாங்கன்னு புரிஞ்சுக்க முடியல. ஒரு நாள் கழித்து வீட்டுக்கு அவள் கைப்பட எழுதின லெட்டர் வந்தது. தன்னோட காதலன் மோகனோட ஓடி போகிறதா குறிப்பிட்டிருந்தா. தன் மகளோட காதல் விவகாரம் தெரியாதவங்களா இருந்திருந்தா அழுதுட்டு விட்டுருப்பாங்க. தெரிஞ்சதால பெயர் மாறி மோகன்னு குறிப்பிட்டிருந்ததால நம்ம கிட்ட வந்தாங்க. அந்த சிவா எப்படி? இன்னைய வரைக்கும் அவரை கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். அவரை ஸ்ட்ராங்காக சந்தேகப்பட முடியல. தன்னோட காதலி இப்படி திடீர்னு காணாமல் போனதில் நிஜமாவே அப்செட் ஆனவ மாதிரி தான் தெரிகிறாரு அவர். ரைட்டு. அடுத்தது சுமதி. இன்டர்வியூக்காக போன இடத்துல அவன் துப்பாக்கியை காட்ட மிரட்டி காரில் கடத்திட்டு போயிருக்கான். அதை பார்த்த மாலதி அவசர போலீஸ்க்கு தகவல் தந்திருக்கா. கார் நம்பர் தெரியல. வெள்ளை பியர்டு. அவனை எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கிறதா, ஆனால் சரியாக நினைவுக்கு வரலேன்னு சுமதி அந்த மாலதி கிட்ட சொல்லியிருக்கா. சுமதியோட வீட்டில் தரோவாக பார்த்தாச்சு. அவங்க மாமாவையும் விசாரிச்சாச்சு. மாலதி கிட்ட பல குற்றவாளிகள் ஃபோட்டோவை காட்டியாச்சு. இங்கேயும் சுமதி தன்னோட கைப்பட லெட்டர் எழுதியிருக்கா. காதலன் சேகரோட ஓடி போகிறதா. வனிதா எழுதின லெட்டரில் இருந்த அதே வாசகங்கள். அந்த குற்றவாளி மிரட்டல் முனையில் டிக்டேட் பண்ணியிருக்கணும். அப்படித்தான். 3வது பழி நிர்மலா. 4 நாளைக்கு முன்னாடி நடந்தது இது. நல்ல குடும்பம் நிர்மலா. படிச்சுட்டு வேலை தேடி இருக்கிற பொண்ணு. பொழுதை வேஸ்ட் பண்ணாமல் கம்ப்யூட்டர் கோர்ஸ் போனவ ஈவினிங் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போனவளை காணோம். தர தகவலும் வரல. மறுநாள் லெட்டர் வருது. நிர்மலா கார்த்திகேயனோட ஓடி போயிட்டதா. நிர்மலாவும் பேரண்ட்ஸ் ஏற்கனவே வனிதா சுமதி கேஸ்களை பேப்பரில் படித்ததால நேராக நம்மக்கிட்ட வந்துட்டாங்க. 3 பொண்ணுங்க இது வரைக்கும் கடத்தப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன ஆனாங்க? அவங்கள கடத்தி அந்த வெள்ளை பியர்ட் கலர்காரன் தான் யார்? கடத்திட்டு போய் என்ன பண்ணுறான்? எதுவும் புரியல. ஒரு பிரேக் சாலிடாக நமக்கு கிடைக்கல. இல்லை, குற்றவாளியை கண்ணால் பார்த்த சாட்சி மாலதி இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நாம் யாரை சந்தேகப்படுறோமோ மாலதி அழைச்சிட்டு போய் காட்டிடலாம். ரைட்டு. யாரை சந்தேகப்படுறது? சிட்டியில் வெள்ளை கலர் பியர்டு எத்தனை இருக்குன்னு முதல்ல தகவல்கள் சேகரிக்கலாம். எல்லா ஆர்டிஓ ஆஃபீஸ்களையும் நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். ஓனர்ஸ் லிஸ்ட் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 3 லெட்டர்களும் என்ன மாதிரி பேப்பர்னு பார்த்துட்டு அர்ஜுன். சாதாரண சன்சில்க் பேன் வெள்ளை காகிதம். க்ளூ சொல்கிற மாதிரி அதில் எதுவும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன சார்? 3 தபால்களையும் அவன் மவுண்ட் ரோட் போஸ்ட் ஆஃபீஸில் தான் சேர்த்துருக்கான். 4வதாக ஒரு பொண்ணை கடத்துவானான்னு தெரியாது.
எப்போ கடத்துவான்னு தெரியாது. மாலதியை மவுண்ட் ரோட் போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் மறைவாக நிற்க வச்சு அவன் வெள்ள பேரில் தவாட் போஸ்ட் பண்ண வர்றானான்னு கண்காணிக்க சொல்லலாம். டயர்சம் ஜாப். நிச்சயமாக சொல்ல முடியாது அர்ஜுன். அவனே தபால் போஸ்ட் பண்ண வருவானான்னு எதிர்பார்க்க முடியாது. 3 கேஸ் பற்றியும் முழுமையான தகவல்கள் நம்மக்கிட்ட இருக்குது. இதை வேற ஒரு கோணத்தில் அணுகணும். எப்படி சார்? அவன் கடத்திக்கிட்டு போய் பம்பாய்க்கு விற்கிறானோ இல்லை கொலை செய்கிறானோ, எதா இருந்தாலும் எந்த அடிப்படையில் அவன் பொண்ணுங்களை செலக்ட் பண்ணுறான், இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சுமதி அவனை எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கிறதா சொன்ன பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது சார். ஆமாம், கடத்தப்பட்ட பொண்ணுங்க எல்லாம் அவனுக்கு ஒரே ஒரு தடவை அறிமுகமானவங்கன்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். கடத்தப்பட்ட 3 பொண்ணுங்களும் அவங்களுக்குள்ள முன்ன பின்ன பழக்கம் உள்ளவங்களா தெரியல. உண்மைதான், அவங்க தோழிகள் இல்லை, அவங்களுக்குள்ள அறிமுகம் இல்லை. 3 பேரும் வேற வேற காலேஜில் படித்த பொண்ணுங்க சார். இதில் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு அவங்கள சேர்த்துருக்கு சார். ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்கணும். குற்றவாளியோட அறிமுகம் ஆயிருக்கணும். 3 பொண்ணுங்களுக்கும் பொதுவான அம்சங்கள் என்ன? 3 பேரும் கல்யாணமாகாத பொண்ணுங்க சார். அப்புறம் 3 பேரும் அபாரமான அழகு படைச்சவங்க சார். அப்புறம் இந்த 2 அடிப்படையில் தான் அவங்கள ஒரு வகைக்கு கீழே கொண்டு வர முடியுது. இன்னும் சொல்லணும்னா நீங்கள் ஃபோனை எடுங்க, அப்புறம் பேசலாம். ஹலோ, நியூட்டன் ஹியர். வணக்கம் சார். நான் கோயம்புத்தூர்லேருந்து டாக்டர் தம்புராஜ் பேசுகிறேன். நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட். ஒரு கருத்தரங்கத்தில் கலந்துக்கிறதுக்காக ஜெர்மனி போயிருந்தேன். நேற்று தான் வந்தேன். மெட்ராஸில் தொடர்ச்சியாக இளம்பெண்கள் கடத்தப்படுறதை பற்றி பேப்பரில் செய்திகள் படித்தேன். இந்த கேஸை நீங்கள் தான் விசாரிக்கிறதா படிச்சுட்டு உங்கள் நம்பரை தெரிஞ்சு காண்டாக்ட் பண்ணுறேன். சொல்லுங்கள் டாக்டர். இந்த கேஸில் நான் ஒருத்தரை குற்றவாளியாக யூகம் பண்ணுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மனநோயாளி என்கிட்ட கன்சல்ட்டுக்கு வந்தான். அவன் மெட்ராஸ்காரன் தான். இந்த பொண்ணுங்களை அவன் கடத்திட்டு போயிருக்கலாமோன்னு நான் சந்தேகப்படுறேன். நீங்கள் புறப்பட்டு நேரில் வந்தீங்கன்னா அதிகமான தகவல்களை தர முடியும் சார். கண்டிப்பாக வர்றேன். உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் டாக்டர். பகுதி 10. குட் மார்னிங் டாக்டர். ஐ எம் இன்ஸ்பெக்டர் நியூட்டன். இவர் இன்ஸ்பெக்டர் அர்ஜுன். ஹலோ, உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? நோ ஃபார்மாலிட்டிஸ் டாக்டர். எங்களுக்கு இந்த கேஸில் ஒரு பிரேக் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்கள் ஃபோன் செஞ்சு பேசினதும் தான் ஒரு தெம்பு வந்திருக்கு. விவரமாக சொல்லுங்கள் ப்ளீஸ். சொல்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட நிரஞ்சன்னு ஒரு சைக்கோ பேஷண்ட் வந்தார். அவர் தனக்கு சில ஹல்யூஷன்ஸ் ஏற்படுறதா சொன்னார். டெக்னிக்கல் வார்த்தைகள் வேணாம் டாக்டர். ஓகே. அவருக்கு மூளையில் சின்ன விரிசல். செத்துப்போன தன்னோட அழகான அம்மா அவருக்கு குரல் ரூபத்தில் அப்பப்போ சில உத்தரவுகள் கொடுக்கறதா சொன்னார். என்ன உத்தரவு? அழகான பொண்ணுங்களை பார்த்தா அந்த குரல் அவங்கள கொலை செஞ்சிருன்னு உத்தரவு கொடுக்குமா? இன்ட்ரெஸ்டிங். சில சமயங்களில் அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு செயல்பட இருந்ததாகவும் அதிர்ஷ்டவசமாக சம்மந்தப்பட்ட பொண்ணுங்க சாகாமல் தப்பிச்சதாகவும் சொன்னார். இந்த கொலை இச்சை தன்னோட திட்டம் போட்டதுண்டோன்னு சொன்னார். நான் அவரோட பின்கதையை உண்மையாக சொல்ல சொன்னேன். முதல்ல தயங்கினார், அப்புறம் விவரமாக சொன்னார். அவர் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் குறைக்காமல் சொல்லுங்கள் டாக்டர். சொல்கிறேன். நீங்கள் காஃபி சாப்பிடுங்க. டாக்டர், நீங்கள் சொன்ன நிரஞ்சனோட கதையை வச்சு பார்க்குறப்போ சந்தேகமே இல்லை. இந்த 3 பொண்ணுங்களையும் அவன் தான் கடத்திட்டு போய் சாமர்த்தியமாக கொலை பண்ணியிருக்கணும். இருங்க அர்ஜுன், அவசரப்படாதீங்க. அவர் முழுக்க சொல்லி முடிக்கட்டும். அன்னைக்கு ஈவினிங் ஹோட்டல் நிரஞ்சனை மறுபடியும் நீங்கள் சந்திச்சிங்களா? இல்லை. சொன்ன நேரத்துக்கு சரியாக நான் ஹோட்டல் வெல்வெட் போயிட்டேன். ரிசப்ஷனில் விசாரித்தப்போ எனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி காத்திருந்துச்சு. என்ன அது? நிரஞ்சன் சொன்ன மாதிரி அந்த ஹோட்டலில் அவன் இல்லை. நிரஞ்சன்கிற பேரில் அங்கே எந்த ரூமும் பதிவு செய்யப்படலை. நிரஞ்சன் பாப்புலர் டயர்ஸ் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொன்னான். அதனால் கம்பெனி பேரில் ரூம் போட்டிருக்கணும். பார்த்தேன், அந்த பேர்லேயும் இல்லை. அவன் சொன்ன தகவல்கள் எல்லாம் பொய்ன்னு புரிஞ்சுது. அவன் 2வது தடவை என்னை சந்திக்க விரும்பலைன்னு புரிஞ்சுது. திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து ஃபோனோ தபாலோ உண்டா? இல்லை. ஒரு தடவை வந்துட்டு போனதுக்கப்புறம் அவன் மறுபடியும் என்னை தொடர்பே கொள்ளலை. தன்னோட நிலையை உணர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு வந்தவன் எதுக்காக அதில் தீவிரம் காட்டலைன்னு புரியல. ஆனால் ஒன்று, மனவிரிசல் ஏற்பட்டவங்களோட செயல்கள்லையும் நார்மலான லாஜிக்ஸ் எதிர்பார்க்க முடியாது. தன்னை பற்றி அவன் சொன்ன எல்லா தகவல்களுமே அப்போ பொய் தானா டாக்டர்? தெரியல. தன்னோட அப்பா அம்மா பற்றி சொன்னது, டெல்லியில் நடந்த சம்பவங்கள், பெங்களூரில் அனாத ஆசிரமத்தில் வளர்ந்ததா சொன்னது, இதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். தன்னோட பெயர், வேலை பார்க்குறதா சொன்னது, இதெல்லாம் பொய்யா இருக்கலாம். ஒருவேளை உண்மையாகவும் இருக்கலாம். நீங்கள் எதுக்கும் மெட்ராஸில் பாப்புலர் டயர்ஸில் விசாரிச்சிடுறது நல்லது. நிச்சயமாக விசாரிப்பேன் டாக்டர். நிரஞ்சன் உங்களை என்னைக்கு சந்திச்சா? தேதி சொல்ல முடியுமா? 1 மாதம் இருக்கும். அவன் முறையாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து சந்திக்காததால் என்னால் சரியாக தேதி சொல்ல முடியாது சார். அவன் எப்படி இருந்தான் ஞாபகம் இருக்கா? டீசெண்டாக இருந்தான். முகத்தில் 15 நாள் தாடி இருந்துச்சு. கண்ணாடி போட்டிருந்ததா ஞாபகம். 1 மாதம் ஆனதால் அதுக்கு மேலே நினைவுக்கு வரல. அதே நிரஞ்சனை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இவன் தானான்னு கேட்டால் கூட
நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். ஒரு தடவை தானே பார்த்தேன். வி அண்டர்ஸ்டாண்ட் டாக்டர். டெல்லி செக்ரட்டரியேட்டில் அவங்க அப்பா என்னவா வேலை பார்த்தாருன்னு சொன்னானா? இல்லை. பெங்களூரில் எந்த அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்ததா சொன்னானா? சாரி, பெயர் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவன் சொல்லியிருந்தாலும் எனக்கு இப்போது நினைவில் இல்லை. ஓகே டாக்டர், நீங்கள் சொன்னதை எல்லாம் குறிப்பெடுத்திருக்கோம். மெட்ராஸில் விசாரிக்கிறோம், பெங்களூர்லேயும் விசாரிக்கிறோம், டெல்லியிலையும் விசாரிக்கிறோம். அவசியப்பட்டு உங்களை தொடர்பு கொண்டா மறுபடியும் நீங்கள் ஒத்துழைக்கணும் டாக்டர். கண்டிப்பாக. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். பகுதி 11. நியூட்டன் சார், டெல்லி போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் நீங்கள் கூப்பிட சொன்ன ஆஃபீஸர் தேஜாய் லைனில் இருக்காரு, பேசுங்க. ஹலோ மிஸ்டர் தேசாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்கள். என்ன விஷயம்? 15 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 1978 டெல்லியில் செக்ரட்டரியேட்டில் வேலை பார்த்த ஒரு ஆசாமியும் அவனோட மனைவியும் ஒரே தினத்தில் இறந்து போனாங்க. அவன் அந்த மனைவி அருவாள் மனையில் கழுத்தை சீவினா. அப்புறம் கொதிக்கிற எண்ணெயை அவன் தன்னோட முகத்தில் கொட்டிக்கிட்டு இறந்து போனான். இந்த மரண செய்தி பத்திரிக்கையில் வெளிவந்திருக்கு. அவங்க பெயர், தேதி எதுவும் தெரியாது. எனக்கு முழு விவரமும் வேணும். அவங்களுக்கு உறவினர்கள் யாராவது இன்னும் அங்கே இருக்கிறாங்களான்னு தெரியணும். அவங்களோட ஒரே மகன் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அவனை பற்றி என்ன செய்தி கிடைச்சாலும் தேவைப்படுது. ஓகே, சீக்கிரமாகவே தகவல் தர முயற்சிக்கிறேன். நன்றி தேசாய். ஹலோ, நான் சிவா பேசுகிறேன். இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் இருக்காரா? அர்ஜுன் தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். வனிதா பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். வனிதாவோட நிருடலையே சுமதி, நிர்மலா 3 பேர் கேஸையும் சேர்த்து விசாரிக்கிறேன். கூடிய சீக்கிரம் பிடிச்சிடுவோம். வனிதா ஒரு சமயம் என்கிட்ட சொன்ன ஒரு தகவல் நேற்று ஞாபகத்துக்கு வந்தது. உங்களுக்கு உதவியாக இருக்குமான்னு புரியலை. என்னன்னு சொல்லுங்கள். எக்ஸிபிஷனுக்கு வனிதா ஒரு நாள் போயிருந்தா. அவளை பஸ் ஸ்டாப்பில் எக்ஸிபிஷனுக்குள்ளேன்னு விடாமல் ஒருத்த ஃபாலோ பண்ணியிருக்கான். அவளுக்கு எரிச்சலாகவும் பயமாகவும் இருந்துச்சான். அவள் திரும்பி பார்த்து முறைக்கிறப்ப எல்லாம் அவன் சிரிச்சானா. ஒரு ஸ்டாப்பில் அவளை உரசுற மாதிரி ரொம்ப பக்கத்தில் வந்து நின்று, நீ ரொம்ப அழகாக இருக்க, உன் பேர் என்னன்னு கேட்டானா. உன் வேலையை பார்த்துக்கிட்டு போன்னு இவன் சொன்னாலாம். அழகை தேடி கண்டுபிடிக்கிறது தான் என் வேலை, கொஞ்சம் வா, உன் கூட பேசணும்னு சொன்னானா. மரியாதையாக போகலைன்னா போலீஸ்கிட்ட சொல்லுவேன்னு இவன் சொன்னாலாம். தாராளமாக சொல்லு, என் பேர் நிரஞ்சன், இங்கேயே நிற்கிறேன், போய் போலீஸை கூட்டிகிட்டு வா, ஆனாலும் உன்னோட இன்னைக்கு நான் தனியாக பேசித்தான் ஆகணும்னு சொன்னாலாம். இவளுக்கு பயமாகி போய் எக்ஸிபிஷனில் இருந்த போலீஸ் பூத்துக்கு வந்து ஒரு கான்ஸ்டபிளை அழைச்சிட்டு போயிருக்கா. அப்புறம் அவன் அங்கே இல்லையா. எக்ஸிபிஷன் பூரா ஒரு ரவுண்ட் அடித்து தேடி பார்த்துருக்காங்க. வனிதா ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிருக்கா. ஐசி, எந்த எக்ஸிபிஷன்? அரசு பொருட்காட்சியில். வனிதா இந்த சம்பவத்தை சொல்லி 5-6 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் அவளுக்கு அவன்கிட்ட இருந்து எதுவும் மிரட்டல் மாதிரி வந்ததா சொன்னதுண்டா? இல்லை, அன்னைக்கு ஒரு நாள் தொந்தரவோட. சரி, ரைட்டு, நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட் அவ்வளவு ஹெல்த்தியாக படலை. ஆனால் நீங்கள் சொன்ன தகவல் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துது. நாங்கள் இந்த கேஸில் நிரஞ்சன் ஒருத்தனை தான் ஸ்ட்ராங்காக சந்தேகப்படுறோம். பாப்புலர் டைல்ஸில் வேலை பார்க்குறதா அவன் ஒரு டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கான். விசாரித்ததில் அங்கே அப்படி யாரும் வேலை பார்க்கல. ஸோ அவன் பேரே பொய்யான்னு நினச்சோம். வனிதா கிட்ட அவன் நிரஞ்சன்னு சொல்லியிருக்கிறத வச்சு பார்த்தா மற்ற தகவல் தான் பொய். பேர் வரைக்கும் நிஜம்னு புரியுது. நீங்கள் சொன்னது ஒரு வகையில் உதவி தான், தேங்க்ஸ். வணக்கம் ஃபாதர் ஜபாஸ்ரின்ங்கிறது நான் தான், உட்காருங்க. நீங்கள்? என் பெயர் பசவையா, பெங்களூர் போலீஸில் சிஐடி பிரான்ச். தமிழ்நாட்டில் நடந்துட்டு வர்ற ஒரு தொடர் குற்றத்தில் எங்களோட ஒத்துழைப்பு தேவைப்படுது. ஒரு மனநோய் இருக்க குற்றவாளி பல பெண்களை கடத்தி கொலை செய்கிறான். அவன் பேர் நிரஞ்சன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் பெங்களூரில் ஒரு அனாத ஆசிரமத்தில் வளர்ந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்கள் ஒரு டீம் வச்சு பெங்களூரில் உள்ள ஒவ்வொரு அனாத ஆசிரமத்திலையும் விசாரிச்சுட்டு வர்றோம். நீங்களும் ஒத்துழைக்கணும் ஃபாதர். நான் என்ன செய்யணும்? நான் சில தகவல்கள் சொல்கிறேன். உங்ககிட்ட இருக்க ரெக்கார்டுகளை பார்த்து பொருந்துதான்னு தேடி பார்த்து சொல்லணும். சரி, சொல்லுங்கள். பெயர் நிரஞ்சன். வேறு பேராகவும் இருக்கலாம். அனாத விடுதியில் சேர்ந்தப்போ வயசு 10. விடுதிக்கு நிறைய டொனேஷன் கொடுக்குற ஒரு பெரிய மனுஷன் அவரை சேர்த்துருக்காரு. அவன் டெல்லியை சேர்ந்தவன். அம்மா அப்பா இறந்துட்டு தான் சொல்லிக்கிட்டான். 3 வருஷங்களுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு நல்ல வேலை கிடச்சி இங்கிருந்து போயிருக்கான். தன்னோட ஒவ்வொரு பிறந்தநாள் அப்பவும் தான் வளர்ந்த அனாத விடுதிக்கு வந்துட்டு போகிறவன். அவனுக்கு இப்போ வயசு 26. அவன்கிட்ட வெள்ளை நிற பியர்டு இருக்கலாம்னு யூகம். அவன் கண்ணாடி அணிஞ்சவனாக இருக்கலாங்கிறதும் யூகம். எக்கச்சக்கமான தகவல் சொல்கிறீங்களே. ஆனால் நீங்கள் சொன்ன 2 தகவலில் அவன் இந்த விடுதியில் வளர்ந்தவன் இல்லைங்கிறது ஆயிடுச்சு. முதல்ல நிரஞ்சங்கிற பேரில் இங்கே யாருமே வளர்க்கப்படலை. இங்கே படித்து முடித்த யாரும் வெளியே வேலைக்கு போகிறதும் இல்லை. டிகிரி வரை படித்தவங்க 3 பேர் தான். 3ம் நாங்கள் நடத்துகிற பள்ளிக்கு மேலே அதிலேயே பணிபுரிகிறாங்க. சாரி, என்னால் உங்களுக்கு உதவ முடியாது. பரவாயில்ல ஃபாதர். பெங்களூரில் எத்தனை அனாதை இல்லங்கள் இருக்குன்னு ஒரு பட்டியல் எடுத்தோம். இதை பாருங்கள்.
இதில் ஏதாவது விடுபட்டிருந்தா சொல்லுங்க. இதில் என்னால் நிச்சயம் உதவ முடியும். பகுதி 12. யாரது? கதவை திறமா. திறந்தா வச்சுட்டு போகுது. எவ்வளவு நேரமா தட்டுறது? யாரு? நீங்க? நீங்க மறந்துட்டியாம்மா? நீதானே மாலதி? அன்னைக்கு இன்டர்வியூ நடக்கிறப்போ நான் சுமதியை மிரட்டி அழைச்சிட்டு போனதை பார்த்து ரொம்ப பொறுப்பாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணின உத்தம பெண்ணே. உன்னை பாராட்டி பரிசு கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். நீ யாரு? சுமதி என்ன செஞ்ச? வீட்டில் யாரும் இல்லை, மரியாதையாக போயிடு. வீட்டில் நீ மட்டும் இருக்கேன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். எதுக்கு கதவை சாத்துற? சி, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். எனக்கு அழகான பொண்ணுங்களை கொலை செய்யத்தான் பிடிக்கும். வேற எதுவும் செய்ய மாட்டேன். நீ கூட எவ்வளவு அழகா இருக்க. வேணாம், கிட்ட வராத. என்னை எதுவும் செஞ்சிடாத. மற்றவங்களுக்கு சாக்கடை பள்ளம், உனக்காக ஸ்பெஷலாக நைலான் கயிறு வாங்கிட்டு வந்தேன். மாலதி முக்கியமான சாட்சி இல்லையா? மேலே மேலே கொலை செய்யாத. போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. தப்பிக்கிறதுக்கு தான் இந்த கொலை. போலீஸ் சில சமயம் புத்திசாலி, சில சமயம் மண்டு. அவங்களுக்கு என் மேலே லேசாக சந்தேகம் இருக்கு. உன்னை அழைச்சிட்டு வந்து இந்த சிவாவை தான் பாத்தியான்னு அவங்க கேட்டிருக்கணுமா வேணாமா? செய்யலையே. நான் அவங்களுக்கே உதவி பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க என்னை முழுசாக நம்பிட்டாங்க. நம்ப வச்சேன். எப்படின்னு கேளுமா? எப்படி? என்னோட டிரைவர் இருக்கானே, அவன் ரேஸ் பைத்தியம். பணம் கொடுத்தா போதும், போய் வெட்டிட்டு வாண்டா வருவான். என் வார்த்தையை கேள்வி கேட்காம செய்கிறவன். திருவனந்தபுரம் சிந்தூரி ஹோட்டல்ல இருந்து அவன் கார் எடுத்துக்கிட்டு அவனை மட்டும் போய் தங்க வச்சேன். நான் இங்கே ஹோட்டலில் தங்கிட்டேன். வனிதா கிட்ட திருவனந்தபுரம் போகிறதா சொன்னேன். சாயங்காலம் 4 மணிக்கு ஃபோன் பண்ணி புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் சொல்லணும்னு பீச்சுக்கிட்ட காத்திருக்க சொன்னேன். காத்திருந்தா. கார் எடுத்துக்கிட்டு போனேன். எந்த காரு? அம்பாசிடர். என்கிட்ட ஒரு அம்பாசிடர், ஒரு மாருதி, அவ்வளவுதான். திருவனந்தபுரம் அனுப்பி வச்சது மாருதி. காரில் பிக்கப் பண்ணிக்கிட்டு வனிதாவை நீலாகரிக்கு பக்கத்தில் வாடகைக்கு எடுத்துகிற வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன். இத்தனை நாள் உன்னை காதலிச்சது நெஞ்சதான். ஆனால் இப்போ உன்னை கொலை செய்யணும்னு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அதிர்ச்சி அடைஞ்சா. கையும் காலையும் அவன் திமிர திமிர கட்டி சாக்கடை பள்ளத்தில் உருட்டி விட்டேன். மூழ்கி மூச்சு திணறி செத்தா. போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு என்னை சந்தேகப்படக்கூடாது. அதனால் அவன் மோகன்னு ஒருத்தரை லவ் பண்ணிட்டு ஓடி போயிட்ட மாதிரி மிரட்டி லெட்டர் எழுத வச்சேன். 4 நாள் கழித்து டிரைவர் திருவனந்தபுரத்துலேருந்து திரும்பினதும் நானே அப்போ தான் திரும்பின மாதிரி வனிதாவோட அப்பா அம்மாவை சந்தித்தேன். போலீஸை சந்தித்தேன். அவங்க என் டிரைவரை ரகசியமாக விசாரித்தாங்க. நானும் சிவாயாவும் திருவனந்தபுரம் போகணும்னு கற்பூரம் அணைச்சிட்டான் அவன். திருவனந்தபுரத்தில் காருக்கு போட்ட பெட்ரோல் பில் கூட காமிச்சிருக்கான். சிந்தூரி ஹோட்டல்லையும் விசாரிச்சுட்டு என்னை முழுக்க நம்பிட்டாங்க. ஆனால் அடுத்த பலியை உடனே ஆரம்பிக்கல. அமைதியாக இருந்தேன். பழகின காதலியவே கொண்டுட்டேமேனு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அவளையே கொண்டாச்சு. இனிமே என்ன? தொடர்ந்து அழகான பொண்ணுங்களை வேட்டையாடுன்னு எங்கள் அம்மா வெறியோட உத்தரவு போட்டாங்க. அப்புறம் சுமதி, அப்புறம் நிர்மலா. சுமதியை வெள்ளை பேரில் ஏற்றிக்கிட்டு போனியே, அது கேரளாவில் இருக்கிற என் கஸ்டமரோட வண்டி. என் வண்டி சர்வீஸ்க்கு போயிருக்குன்னு சொல்லி அந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்தேன். போலீஸு மெட்ராஸில் உள்ள வெள்ளை பேர் வண்டிகளை தானே சொந்தக்காரங்களை எல்லாம் இன்னும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னை நெருங்க போகிறதே இல்லை. நானாக உருவாக்கின நிரஞ்சன்னு ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்காங்க. கதை கேட்டதும் போதும். கழுத்தை காமிக்கிறியா பேபி? வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ். ப்ளீஸ் ஆகுது. எனக்கு நிறையா வேலை இருக்கு. வா. அம்மா. பகுதி 13. ஹலோ, இன்ஸ்பெக்டர் நியூட்டன் ஹியர். சார், நான் மாலதியோட அப்பா பேசுகிறேன். கோயிலுக்கு போயிருந்தோம். திரும்பி வந்து பார்த்தா வீடு திறந்திருக்கு. என் பொண்ணை காணல சார். உடனே வாங்க. சுமதியை கடத்தியதை பார்த்து ரிப்போர்ட் செஞ்ச மாலதியா? அந்த மாலதி தான் சார். பயமாக இருக்குது சார். வீட்டில் ஒரு நைலான் கயிறு வேற கிடக்குது சார். வாங்க, உடனே வர்றோம். ஹலோ, டாக்டர் தம்புராஜா? ஆபா ஸ்பீக்கிங். நாங்கள் மெட்ராஸ்லேருந்து பேசுகிறோம். போலீஸ் ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் சொல்லி பேசுகிறோம். நான் சப் இன்ஸ்பெக்டர் முரளி. சார், நாங்கள் அந்த நிரஞ்சனை கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டோம். அவன் வேறு பேரில் இருக்கான். நீங்கள் சிரமம் பார்க்காம மெட்ராஸ் வந்து ஒத்துழைக்கணும். நாங்கள் காட்டுற நபரை பார்த்து சொல்லணும். ப்ளீஸ் வர முடியுமா? வர்றேன். எப்போ வரணும்? இன்னைக்கு ராத்திரியே ரயிலில் புறப்படுங்க. சென்ட்ரல் பக்கத்தில் வால்டாக்ஸ் ரோட்டில் ஹோட்டல் மெலடியில் உங்களுக்கு உங்கள் பேர்லேயே போட்டிருக்கோம். ரூம் நம்பர் 58. வாங்க, காலையில் நான் உங்களை சந்திக்கிறேன். சரி, தேங்க்ஸ். மே கமின் டாக்டர்? எஸ், கமின். பிரயாணம் சுகமாக இருந்துச்சா? என்ன டாக்டர் திகச்சு போய் நின்றுட்டீங்க? நீங்கள் போலீஸ்காரங்களை எதிர்பார்த்தீங்களா? அவங்க யாரும் வரமாட்டாங்க. நியூட்டன் சொன்னதா சப் இன்ஸ்பெக்டர் முரளின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு நேற்று உங்களோட ஃபோனில் பேசுனது நான் தான். நிரஞ்சன் என்னை கோயம்புத்தூரில் உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்ட அதே ஆசாமி தான். நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மை. பேரும் விவரமும் தவிர. என்னோட நிஜ பேர் சிவா. நான் ஓரியண்டல் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு முதலாளி.
எனக்குள்ளே எங்கள் அம்மாவோட உத்தரவு குரல் தொல்லை தாங்க முடியாம தான் உங்ககிட்ட வந்தேன். பாதி சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே பொய்யா தகவல் தர சொன்னதும் எங்கள் அம்மா தான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை ஆட்டி படைச்சிட்டாங்க. டாக்டர், நான் ஆசையாக காதலிச்ச என் அன்பு காதலி வனிதாவையே கொண்டுட்டேன். எங்கள் அம்மாவுக்கு கொலவெறி தணியலை. சுமதி, நிர்மலா, லேட்டஸ்ட்டாக மாலதி, அப்படியும் அவங்க கொலை அடங்கலை. அதான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு மெனக்கட்டு கோயம்புத்தூர்லேருந்து வரவழைச்சேன். நீங்கள் இப்படி பண்ணலாமா? என்ன செஞ்சேனா? உங்ககிட்ட நம்பி நானே வந்து என்னோட கதையை சொன்னேன். நீங்கள் போலீஸில் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, ரகசியம் காப்பாற்றுவீங்களான்னு கேட்டுட்டு தானே சொன்னேன். ஐ எம் சாரி. சாரி சொல்லிட்டா விட்டுட முடியுமா? உங்களை உயிரோட விட்டா என்னை அடையாளம் காட்டுவீங்களே. நீங்கள் விட்னஸ் நம்பர் 2 ஆச்சே. அதனால் எங்கள் அம்மா என்ன சொல்கிறானா, ஏய் அந்த துப்பாக்கி கீழே போட முதல்ல. விளையாடாத சிவா. ஐயோ டாக்டர், இது விளையாடுற துப்பாக்கி இல்லை, சுடுற துப்பாக்கி. சுட்டு காமிக்கட்டுமா? நோ ப்ளீஸ் நோ. ஹலோ இன்ஸ்பெக்டர், நியூட்டன் இருக்காரா? நியூட்டன் தான் பேசுகிறேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து மிஸ்ஸஸ் பார்வதி தம்புராஜ் பேசுகிறேன். எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து அர்ஜென்ட்டாக ஒரு விஷயம் பேசணும். பக்கத்தில் இருக்காரா? கொஞ்சம் பேச சொல்ல முடியுமா? மேடம், நீங்கள் கேட்குறது எனக்கு புரியலை. டாக்டர் தம்புராஜ் இங்கே எப்படி இருப்பார்? நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு புரியலை. நேற்று உங்கள் ஆஃபீஸ்லேருந்து சப் இன்ஸ்பெக்டர் முரளி பேசினாரு. என் ஆஃபீஸில் முரளின்னு யாரும் இல்லையே. என்ன சார் இது? ஒரு குற்றவாளியை சந்தேகப்படுறோம், அடையாளம் காட்டுறதுக்கு நீங்கள் தேவைப்படுறீங்கன்னு சொல்லி உடனே புறப்பட்டு வர சொன்னார். அதனால் டாக்டர் நேற்று ராத்திரி நீலகிரி எக்ஸ்பிரஸில் புறப்பட்டு மெட்ராஸ் வந்தார். ஒரே குழப்பமாக இருக்கேன் மேடம். வால்டாக்ஸ் ரோட்டில் ஹோட்டல் மெலடியில் ரூம் நம்பர் 58 உங்களுக்காக புக் பண்ணி வச்சுருக்கோம்னு சொன்னார். இந்த விவரங்களை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் டாக்டர் புறப்பட்டு வந்தார். உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஹோட்டல் மெலடிக்கு ஃபோன் பண்ணேன் சார். என்ன சொன்னாங்க? ரூம் நம்பர் 58 டாக்டர் தம்புராஜ் பேரில் புக்காக இருக்குன்னு சொன்னாங்க. காலையில் டாக்டர் வந்து சாவி வாங்கிக்கிட்டதையும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் இப்போ ரூமை பூட்டி இருக்குன்னு சொன்னதால நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். மேடம், ஏதோ சதி நடந்திருக்கு. டாக்டரை வரவழைக்கிற மாதிரி எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நான் உடனே ஹோட்டல் மெலடிக்கு போய் பார்க்குறேன். விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். பதறாமல் இருங்க. பகுதி 14. வாங்க மிஸ்டர் நியூட்டன், உட்காருங்க. நீங்கள் வந்தப்போ நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேனே, யார்கிட்ட தெரியுமா? டிஜிபி கிட்ட. காய்னு காயிறாரு. பேசாமல் கேஸை சிபிஐக்கு மாற்றிடலாமான்னு கேட்குறாரு. நான் என்ன பதில் சொல்கிறது? அவருக்கு கோபம் வந்துட்டா கண்ணு மண்ணு தெரியலையே. ஒரு போலீஸ் கமிஷனர் கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிறாரு? கான்ஸ்டபிள் கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? சார், தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு தான் சார் இருக்கோம். இந்த கேஸில் குற்றவாளி சாதாரண மனநிலையில் உள்ளவ இல்லை. அவன் ஒரு மனநோயாளி. ஆனால் புத்திசாலித்தனமான காரியங்களை பண்ணுறான். அவனை அடையாளம் காட்டக்கூடிய 2 பேரில் ஒன்று மாலதிங்கிற பொண்ணு, இன்னொருத்தர் டாக்டர் தம்புராஜ். அவங்களையும் அவன் சாமர்த்தியமாக கடத்தியிருக்கான். ரைட்டு. வனிதா, சுமதி, நிர்மலா, இப்போ மாலதி, தம்புராஜ், 5 பேரை கடத்தியிருக்கான். அவங்கள பாடியும் நமக்கு கிடைக்காதபடி எந்த முறையில் அவன் கொலை செய்கிறான்? ஒரு சந்தேக அரெஸ்ட் கூட இன்னும் இல்லையே. சார், டெல்லியிலேருந்து நம்ம கேட்டிருந்த தகவல்கள் வந்துருச்சு. 78வது வருஷம் மோகன் குப்தான்னு செக்ரட்டரியேட்டில் வேலை பார்த்தவரை அவரோட மனைவி பாக்கியலட்சுமி கொலை செஞ்சுட்டு தானும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட ஒரே பையன்தான் நாம தேடுற குற்றவாளி, நிரஞ்சனா. அது பொய்யான பேர் சார். ஏன்னா பெங்களூரில் ஒரு அனாதை இல்லை விடாமல் விசாரிச்சுட்டாங்க. நிரஞ்சன்னு ஒருத்தங்க வளரல. டாக்டர் தம்புராஜ் கிட்ட நிரஞ்சன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட குற்றவாளி தன்னை பற்றி சொன்ன எல்லா தகவல்களும் பொய். ரைட்டு. நிஜ குற்றவாளி யாரு? விசாரிச்சுட்ருக்கோம். சாரி மிஸ்டர் நியூட்டன், இன்னும் ஒரு நாள் தான் உங்களுக்கு அவகாசம். அதுக்குள்ளே நீங்கள் எதுவும் செய்ய முடியலனா கேஸை சிபிஐக்கு மாற்றிட்டு தலையை தொங்க போட்டுட வேண்டியது தான். அவசரப்பட வேணாம் சார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. போங்க, ஏதாச்சும் பண்ணுங்க, அவனை பிடிங்க. நம்ம என்னமோ சும்மா உட்காந்துக்கிட்டு ஆடுபுலி ஆட்டம் விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் கமிஷனர் சொல்கிறாரு. ஏதாச்சும் ஒரு குழு கிடைக்குமான்னு 2 நாளாக ராத்தூக்கம் இல்லாமல் நீங்களும் நானும் எல்லா ரிப்போர்ட்ஸும் ஸ்டேட்மெண்ட்ஸையும் மறுபடியும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். நாம் அவருக்கு சுலபமாக கேஸை காசாடி முடிச்சிடலாம்னு உங்களை கேட்குறாரு. அவர் மேலே தப்பில்லை அர்ஜுன், நியாயமான கோபந்தான் இது. நாம் இந்த கேஸில் நிஜமாக முழி பிதுங்குறோம். சிவாவை சந்தேகப்பட்டோம், அவன் ஸ்ட்ராங் அனுப்பி வச்சுருக்கான். 2வது, ஒரு காதலியை கொலை பண்ணுவானான்னு கேள்வி வந்துடுது. அவன்கிட்ட பியர்ட் கார் கிடையவே கிடையாது. எத்தனையோ விஷயங்களில் அவன் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிற்கிறான். அப்புறம் நிரஞ்சன்னு ஒருத்தன் நிஜமாக இருக்கிறதா நினச்சி தீரணும். அந்த பேரில் மெட்ராஸில் பெரிய லெவலில் இருக்கிறவனை எல்லாம் கண்காணித்தோம். இப்போது என்ன சார், இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். யாரோட ஸ்டேட்மெண்ட் இது? சுமதியோட அம்மாவோட ஸ்டேட்மெண்ட். இந்த வரியை படிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு
ஏதாவின் ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா பாருங்கள். என் மக நிறைய கம்பெனிக்கு வேலைக்கு அப்ளை பண்ணி முயற்சி பண்ணியிருக்கா. ஹிந்துஸ்தான் லிவர், அசோக் லேண்டன் எல்லாம் இன்டர்வியூ வந்துச்சு, கிடைக்கல. 6 மாதம் முன்னாடி ஓரியண்ட்டில் எக்ஸ்போர்ட் கம்பெனியிலேருந்து இன்டர்வியூ கார்டு வந்துச்சு, அதுவும் கிடைக்கல. இதில் என்ன சார் இருக்குது? என்ன இருக்கா? புறப்படுங்க. நிர்மலாவோட வீட்லேயும் வனிதாவோட வீட்லேயும் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி சார்? அவங்களுக்கும் ஓரியண்டல் எக்ஸ்போர்ட் கம்பெனியிலேருந்து இன்டர்வியூ கார்டு வந்திருக்க, இவங்க போயிட்டு வந்தாங்களான்னு கேட்கணும். என்ன அர்ஜுன் முழிக்கிறீங்க? சிவாவோட கம்பெனி பேர் தான் அது. சுமதி தன்னை கடத்தினவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு மாலதி கிட்ட சொன்னதுக்கு அர்த்தம் புரியுதா? மைக்கா, என்னோட என்னோடைய எங்கேயும் சரியாக இருந்தா சிவா தான் அந்த ராஸ்கல். வாங்க பார்க்கலாம். வனிதா அந்த சிவாவோட கம்பெனியில் இன்டர்வியூக்கு போனப்போ தான் முதல் அறிமுகம் ஆனதா. அப்புறம் வேலை கிடைக்காட்டாலும் காதல் மலர்ந்ததா தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கா. அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு. தேங்க்ஸ் சார். எஸ், ஞாபகம் இருக்கு. நிர்மலா ஓரியண்டல் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தா. ஆனால் அங்கேருந்து ரெக்கார்டும் வந்துருச்சு. இந்த தகவல் போதும். தேங்க்ஸ். பகுதி 15. மிஸ்டர் சிவா, இனிமேவும் உங்கள் நாடகத்தை தொடர முடியாது. உங்கள் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்த பொண்ணுங்களில் வனிதா, சுமதி, நிர்மலாவை செலக்ட் பண்ணி வரிசையாக கடத்தி கொலை செஞ்சிட்டீங்க. டாக்டர் தம்புராஜ் கிட்ட நிஜமான உங்கள் கதையை சொல்லி நிறைஞ்சன்னு பொய் பேர் சுட்டினீங்க. அடித்த அடியில் உண்மையை கக்கிட்டான். உங்கள் பேரில் ஹோட்டலில் தங்கினது அவன்தான். முக்கிய சாட்சிகளான மாலதியும் தம்புராஜையும் கூட சாமர்த்தியமாக கடத்தி கொலை செஞ்சிட்டீங்க. கமான், ஸ்பீக்கப். என்ன செஞ்சீங்க அவங்கள? எப்படி பாடியை மறைச்சிங்க? எதுக்காக சிரிக்கிறீங்க? நியூட்டன் சார், வாங்க என்னோட. எங்க? நீலாங்கரைக்கு பக்கத்தில் தான். கைக்கு எடுக்கிற வீட்டுக்கு, தன்னோட வீட்டுக்கு. ஹஹஹா, வாட் நான்சென்ஸ். எதுக்கு இந்த சிரிப்பு? ஹஹஹா, மை குட்னஸ். அர்ஜுன், என்ன இது? எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க. கட்டி போட்டு மட்டும் வச்சிருக்கா. முதல்ல எல்லாரோட கட்டுகளையும் அவுத்து விடுங்க. சிவா, என்ன இது? என்னோட எங்கள் அம்மா ஒரு பச்சை. அவ என்னை ஆட்டி படைக்கிறதா? அவ கொல்லுன்னு உத்தரவு போடுவா, நான் கொல்லணுமா? விவரமாக சொல்லிட்டு அப்புறமா சரிங்க சிவா. நான் சொல்கிறேன் சார் விவரத்தை. சொல்லுங்க டாக்டர். சிவா இப்போ ரொம்ப அப்நார்மலாக இருக்காரு. அவருக்குள்ள அவங்க அம்மாவோட உத்தரவு குரல்னு அவரால் கற்பனை பண்ணிக்கிட்டதெல்லாம் அவரோட அடி மனசில் பட்ட காயங்கள், அவங்க அம்மா மேலே உள்ள வெறுப்பு. அழகான பொண்ணுங்களை கொலை செய்ய சொல்லி இவருக்கு அடி மனசில் இச்சையை விதைச்சது இவங்க அம்மாவோட அசிங்கமான வாழ்க்கை. இவருக்குள்ளே இருந்த இன்னொரு மனுஷன் இவரோட மூளையை குத்தகைக்கு எடுத்து திட்டம் போட்டு ஒவ்வொருத்தரையும் கடத்திட்டு வந்து கொலை செய்ய தூண்டி இருக்கான். ஆனால் இவருக்குள்ளே கேட்குற சிவாங்கிற ஒரிஜினல் நல்ல மனசை அதை எதிர்த்து போராடி இருக்கான். கடத்திட்டு வர்றவங்களை மரண பயம் ஏற்படுற அளவுக்கு மிரட்டுறதோட சரி, கொண்டுட்டேன்னு அவங்க கிட்ட சொல்கிறதோட சரி, யாரையும் கொள்றதில்ல. எல்லாரையும் கட்டி போட்டு இங்கேயே அடைச்சி வச்சுட்டான். இவனோட டிரைவர் தான் இவனுக்கு பக்கபலமாக எல்லாம் மிரட்டி சாப்பாடு வச்சு இருந்து எங்களையும் இவனை குற்றவாளின்னு சொல்ல முடியாது சார். நல்லவனும் சொல்ல முடியாது. இவனுக்குள்ள டுயல் பர்சனாலிட்டி கிளாஸ் இருக்குது. இது ஒரு பெக்கூலியர் கேஸ். சட்டப்படி நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஆனால் இப்போ சிவா 50% தன் நிலை உணராத அவனோட நிலைக்கு போயிட்டாரு. அவருக்கு உடனடியாக சிவியர் சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ஆமாம், ஹஹா, எனக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. எல்லாரும் ஓடி போயிடுங்க, இல்லைன்னா எங்கள் அம்மா உங்களை கொலை பண்ண சொல்லிடுவா. முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.